இந்தியாவினுடைய மறுமலர்ச்சி இயக்கம் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே ஆரம்பமாயிற்று. குறிப்பாக இந்திய மறுமலர்ச்சியின் விடிவெள்ளி என்று பாராட்டப்படுகின்ற ராஜாராம் மோகன் ராயின் காலத்திலிருந்து இங்கே மறுமலர்ச்சி இயக்கம் மலரத் தொடங்கியது. 1870க்கு பிறகு ஆரிய சமாஜம் முகிழ்ந்து எழுந்தது. ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்த பிரம்ம சமாஜம், அதையடுத்து ரிஷி தயானந்த சரஸ்வதி அவர்கள் தோற்றுவித்த ஆரிய சமாஜம், அதற்கு பிறகு 1880களில் பிளாவட்ஸ்கி அம்மையாரும் ஆல்காட் அவர்களாலும் அடையாற்றை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டது தியோசாபிக்கல் சொசைட்டி, பிரம்ம ஞான சபை என்று சொல்வார்கள். அதன் பிறகு 1890களில் ராமகிருஷ்ணா மிஷன் தோன்றி இந்தியாவிலே மிகப்பெரிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது. அவ்வாறு இந்த 4 இயக்கங்களும் இந்தியாவில் ஏற்படுத்திய அந்த மாற்றம், சமூக சீர்திருத்தம், மக்களுடைய சிந்தனையின் முற்போக்கு சிந்தனை, இவையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் இந்த ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்த விவேகானந்தர் அவர்களை மேலை நாட்டாரே த ரெபல் மங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லுகிறார்கள். ஒரு புரட்சி துறவி என்று அவர் எல்லோராலும் அழைக்கப்பட்டார். காரணம் என்ன என்றால், கடல் தாண்டி சென்றால் தீட்டு என்று கருதி கொண்டிருந்த இந்த நாட்டில் முதலாக கடல் கடந்து சென்று நம் தாய் நாட்டினுடைய பெருமையை உலகறியச் செய்தவர் சுவாமி விவேகானந்தர். அவர் 1863 ஜனவரி 12ஆம் தேதி தோன்றினார். இந்த உலகத்தில் பிறந்தார், அவதரித்தார். கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் BA முடித்துவிட்டு வக்கீல் தொழிலுக்கான BL பட்டத்தின் 1ஆம் ஆண்டாகிய FL படித்து கொண்டிருக்க போது அவருக்கு ஒரு ஞானத்திட்டம் ஏற்பட்டது. அதன் விளைவாக போவோர் வருவோரை எல்லாம் பார்த்து, நீ கடவுளை கண்டதுண்டா என்று கேட்க ஆரம்பித்தார். ஹாவ் யூ சீன் காட் என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய கேள்விக்கு மிகப்பெரிய அறிஞர்களால் கூட தெளிவான பதிலை சொல்ல முடியவில்லை. ஒரு முறை கங்கைக்கரையிலே படகு வீட்டில் அமர்ந்திருந்த தேவேந்திரநாத் அவர்கள், ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தையார், பிரம்ம சமாஜ இயக்கத்திலே சார்ந்து அதன் பொறுப்பில் இருந்தபோது கங்கைக்கரையிலே இருக்கக்கூடிய படகு வீட்டில் தியானத்தில் இருந்தார். எல்லோரும் சொல்லுகிறார்கள், குருதேவருடைய தந்தையாரிடத்தில் என்னை கேட்டால் அதற்கு விடை கிடைக்கும் என்று. ஆகவே விவேகானந்தர் அந்த படகு வீட்டிற்கு வேகமாக செல்கிறார். வாயிலிலே நின்ற காவலாளி இவரை தடுக்கிறார். தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் தியானத்தில் இருக்கிறார், இப்பொழுது அவரை நீ பார்க்க முடியாது என்று. இவர் அவனை அப்பால் போ என்று சொல்லிவிட்டு கதவை தடால் என்று திறந்து கொண்டு அவர் முன்னால் போய் நிற்கிறார். கதவு திடீரென திறந்து தன் முன்னால் ஒரு இளைஞன் வந்து நிற்பதினால் திடுக்கிட்டு போன தேவேந்திரநாத் தாகூர் விழித்து பார்க்கிறார். எதிரே வாலிபத்தோடும் வனப்போடும் நின்ற இந்த இளைஞனை பார்த்து, உன்னுடைய கண்களை பார்த்தால் என்று ஆரம்பிக்கின்றார். உடனே விவேகானந்தர் அவரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் கடவுளை கண்டதுண்டா என்று. உடனே தேவேந்திரநாத் தாகூர் சொல்கிறார், உன் கண்களை கண்டால் நீ வருங்காலத்தில் மிகப்பெரிய ஞானியாவா என்று சொல்கிறார். உடனே என்னுடைய கேள்விக்கு நான் பதிலை கேட்டேனே, என்னுடைய எதிர்காலத்தை பற்றிய ஆர்வத்தை உங்களிடத்தில் நான் கேட்கவில்லை என்று விரைந்து திரும்பி விடுகிறார். வெளியே இவருடைய நண்பர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அவரிடத்திலே வந்து சொல்கிறார், நான் அவரிடத்திலே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் என்னுடைய எதிர்காலத்தை பற்றிய ஆர்வத்தை கணித்தார் என்று சொல்லிவிட்டு வருகிறார். இவ்வாறு பார்க்கின்ற பெரியவர்களையும் பேராசிரியர்களையும் மற்றவர்களையும் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த விவேகானந்தரை ஒரு ஆங்கிலேயர் பேராசிரியர் விவேகானந்தரை பார்த்து சொல்கிறார், தம்பி, நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு தெளிவான பதிலை சொல்லக்கூடியவர் இங்கே ஒரு இதில் இருக்கிறார். அவரை நீ பார்த்தால், அவர் தோற்றத்தை பார்த்தால் உனக்கு மிக எளிதாக தெரியும். அவர் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய காளி கோயில் பூசாரி.
ஆனால் அவருடைய தோற்றத்தை கண்டு அவரை நீ எடை போட்டு விடாதே, அவரிடத்தில் சென்று கேள், உனக்கு சரியான விடை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். உடனே சுவாமி விவேகானந்தர் தட்சிணேஸ்வரத்துக்கு செல்கிறார். அங்கே ஒரு மரத்தடியிலே அமர்ந்திருக்கின்ற ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை நெருங்கி வருவதை பார்த்தவுடனேயே சொல்லுகிறார், நான் உனக்காக எவ்வளவு நாள் காத்திருப்பது, வா என்று அழைக்கிறார். உடனே வழக்கம் போல எல்லோரையும் கேட்பதைப் போல விவேகானந்தர் அவரையும் பார்த்து, ஹாவ் யூ சீன் காட், நீங்கள் கடவுளை பார்த்ததா என்று கேட்கிறார். நான் கடவுளை பார்த்திருக்கிறேன், உன்னை என் எதிரில் எவ்வளவு நிதர்சனமாக காண்கிறேனோ அதைவிட நிதர்சனமாகவும் தெளிவாகவும் அவரை நான் பார்த்திருக்கிறேன், தேவையானால் உனக்கும் நான் காட்டுகிறேன் என்று சொல்கிறார். இத்தகைய ஒரு பதிலால் இவர் ஆகர்ஷிக்கப்பட்டு ஸ்தம்பித்து போய் நிற்கிறார். பிறகு அவருடைய சீடராக மாறுகிறார். கல்லூரி பிள்ளை பிராயத்திலே அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு இட்ட பெயர் நரேந்திரன். ஆகியனாலே நரேந்திரனாக இவர் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்னால், பம்பாயில் கப்பல் ஏறுவதற்கு முன்னால் அவருடைய நெருங்கிய நண்பராகிய கேத்ரி மன்னர் தான் இனி நீ நரேந்திரன் அல்ல, விவேகானந்தர் என்று பெயர் சூட்டினார். ஆகியனாலே நான் விவேகானந்தர் என்றையே குறிப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே விவேகானந்தர் அவரால் ஆகர்ஷிக்கப்பட்டு தினந்தோறும் அவரிடத்தில் சென்று அவரை பார்ப்பதும் அவர் பேசுவதை கேட்பதுமாக இருக்கிறார். தன்னுடைய குருநாதர் தனக்கு ஒரு நாள் கடவுளை காட்டுவார் என்ற நம்பிக்கையில் போய்கொண்டிருக்கும் போது மாதங்கள் கழிகின்றன. ஒரு நாள் கிணற்றடியிலே தன் நண்பர்களோடு அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற போது, என்ன இந்த கிழவர் கடவுளை காண்டதுண்டா என்று கேட்டால், கடவுளை காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த கயிறு கடவுள், இந்த பக்கெட் கடவுள், இந்த மரம் கடவுள் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறாரே என்று சொல்லி கொண்டு இருக்கிறார் தன் நண்பர்களிடத்திலே. அப்பொழுது இதை பின்னால் இருந்து கேட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் உச்சி முடியை பிடித்து இழுத்து தரையிலே கிடத்தி அவர் மார்பின் மீது தன் வலது காலின் பெருவிரலை வைத்து அழுத்துகிறார். உடனே வீறிட்டு அலறுகிறார், என்னை எங்கே இழுத்துச் செல்கிறீர் என்று விவேகானந்தர் பீரிட்டு அலறுகிறார். சிறிது நேரத்தில் அவர் அமைதியாகி விடுகிறார். சில மணி நேரங்களுக்கு பிறகு அவரை நிர்விகற்ப சமாதி நிலையிலே ஆழ்த்திவிட்டு மீண்டும் இவ்வுலகளுக்கு அழைத்து வருகிறார். அனுபூதி மார்க்கத்தில் 18வது நிலை இந்த நிர்விகற்ப சமாதி நிலை. இதை அடைவதற்கு தான் எல்லோரும் முயற்சிப்பார்கள். ஆனால் இது அவருடைய திருவடி தீட்சையினாலே சுவாமி விவேகானந்தருக்கு கிடைத்து விடுகிறது. கண்விழித்த விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார், நான் ஆண்டவனுடைய பேரின்ப வெள்ளத்தில் நீந்தி கொண்டிருந்தேன், என்னை மீண்டும் ஏன் இந்த உலகிகளுக்கு அழைத்து வந்தீர் என்று கேட்கிற பொழுது ராமகிருஷ்ணர் சொல்கிறார், நீ மிகவும் சுயநலக்காரனாக இருக்கிறாய் தம்பி, உன்னால் இந்த உலகம் விழிப்புறும் எழுச்சி பெறும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ மட்டும் ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும் என்று நினைக்கிறாயே, இது சுயநலமில்லையா என்று கேட்கிறார். உடனே நான் என்ன செய்வது என்று பரமஹம்சரை பார்த்து கேட்டவுடன் அவர் சொல்கிறார், he who wants to serve Shiva must serve his children and must serve all the creatures in the world என்று சொல்கிறார். My creed is service of God and therefore of humanity என்று சொல்கிறார். என்னுடைய லட்சியம் மக்களுக்கு சேவை செய்வது, கடவுளை காண்பது, கடவுளுக்கு சேவை செய்வது. ஆகவே நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன். இதைதான் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று பின்னாளிலே நம்மவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே எவனொருவன் சிவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் சேவை செய்ய வேண்டும். அதுவே இறைவனுடைய கருணையை பெறுவதற்கான வழி மார்க்கம் என்று ராமகிருஷ்ணர் சொல்கிறார். 1881 இந்த சந்திப்பு நடக்கிறது. 1886 குருதேவர் மறைகிறார். மறைங்கிற பொழுது அன்று விவேகானந்தருடைய கைகளை பற்றி தன் மார்பில் வைத்து, ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்திருக்கிற நான் என்னுடைய சக்தியெல்லாம் என்று உனக்கு வழங்கிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைகிறார். குருதேவர் மறைந்தவுடன் அவருடைய சீடர்கள் எல்லாம் கூடி தன்னுடைய குருதேவரின் ஆணைக்கிணங்க முதலில் இந்த பாரத நாட்டின் மக்களை எல்லாம் கண்டு அவர்களுடைய நிலையை உணர்ந்து அவர்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் அறிந்து அதை நீக்குவதற்கான மார்க்கங்களை காண்பதற்கான வழியை முதலில் காண்போம் என்று சொல்லி பிரவிராஜகராக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திக்குக்கு செல்கிறார்கள்.
விவேகானந்தர் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை கால்நடையாகவே வருகிறார். வருகிற போது ஆழ்வார் சமஸ்தானத்தில் ராஜஸ்தானத்தில் அந்த அதிபரை அவர் சந்திக்கின்றார். ராஜஸ்தானத்தில் ஆழ்வார் சமஸ்தானத்தில் இவர் அந்த சமஸ்தானத்துக்கு சென்றபோது காலையில் ஒரு 5 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கோம்ல, வறண்டு போகுது. சமஸ்தானத்துக்கு சென்றபோது ஆழ்வார் சமஸ்தானத்தின் அதிபர் வேட்டையாட சென்று இருக்கிறார். இவரோ பால்லே சன்னியாசி, 30 வயது கூட நிரம்பாதவர். அந்த சமஸ்தானத்தை அதிபதியினுடைய உதவியாளர் இவரை பார்த்தவுடன் இவருடைய தோற்றத்திலே ஒரு ஈர்ப்பு இருப்பதை பார்த்து இவரை அமரச் சொல்லுகிறார். அரசர் காட்டுக்கு வேட்டையாட சென்று இருக்கிறார், அவருக்கு நீங்கள் வந்த தகவலை அனுப்பியிருக்கிறேன், அவர் வந்தவுடன் நீங்கள் அவரை சந்திக்கலாம் என்று. ஒரு துறவி வந்திருக்கிறார் என்றவுடன் ஆழ்வார் சமஸ்தானத்து அரசர் விரைந்து வந்து பார்க்கிறார். இவர் ஒரு பால யோகி. இந்த ஒரு இளைஞரா, அதுவும் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற ஒரு இளைஞன் சந்நியாசி ரூபத்தில் காட்சியளிக்கிறானே என்று ஆச்சரியத்தோடு அவரை பார்த்து கேட்கிறார். தங்களை போன்ற பட்டப்படிப்பு படித்த இளைஞர்களெல்லாம் இவ்வாறு சந்நியாசி கோலம் போடுவதை காட்டிலும் ஏதேனும் ஒரு தொழிலை மேற்கொண்டு உத்தியோகத்தை பார்த்தால் நன்றாக இருக்குமே, நீ ஏன் இந்த இளம் வயதில் சந்நியாசத்தை மேற்கொண்டாய் என்று கேட்கிறார். அவருக்கு இவரிடத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்பட இல்லை. அந்த காலத்தில் எல்லாம் எந்த தொழிலுக்கும் எந்த வகையிலும் பிழைப்புக்கு வழி இல்லாதவர்கள் சந்நியாசம் மேற்கொள்வது என்பது ஒரு மார்க்கமாக இருந்தது. ஆகையினாலே அந்த ஆழ்வார் சமஸ்தானத்தை அதிபதி இவரையும் அந்த கணக்கிலே சேர்த்து இவ்வாறு கேள்வி கேட்டுவிட்டார். உடனே விவேகானந்தர் அவரை பார்த்து கேட்கிறார், நாட்டை ஆளுகிற பொறுப்பில் இருக்கிற நீங்கள், மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு சேவை செய்ய வேண்டிய நீங்கள், நான் இங்கே வந்தபொழுது காட்டிற்கு வேட்டையாட சென்றிருப்பதாக கேட்டேன். நாட்டை கட்டி காக்க வேண்டிய அரசர் காட்டிற்கு ஏன் வேட்டையாட சென்றீர்கள் என்று கேட்கிறார். உடனே அந்த அதிபர் சொல்லுகிறார், அது எனக்கு பிடித்திருக்கிறது, ஆகிய நாளை சென்றேன் என்கிறார். உடனே விவேகானந்தர் சொல்கிறார், எனக்கு இது பிடித்திருக்கிறது, ஆகியனே நான் சன்னியாசியாக இருக்கிறேன் என்று. அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அந்த இளைஞர் பதில் சொன்னது. உடனே அவர் அடுத்த ஒரு கேள்வியை கேட்கிறார். கல்லையும் மண்ணையும் கடவுள் என்று சொல்கிறீர்களே, இது என்ன நியாயம் என்று கேட்கிறார். அப்பொழுது விவேகானந்தர் சொல்கிறார், இறைவனுடைய தன்மையை உணர்வதற்கு பல நிலைகள் இருக்கிறது. எழுத்தறிவற்ற தற்குறிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் ஆண்டவனை காட்டினால்தான் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். உலகத்தில் உள்ள எல்லா மதங்களிலுமே இந்த 3 பிரிவுகள் உண்டு. ஒன்று சடங்கு, இன்னொன்று புராணம், மூன்றாவது தத்துவம். இந்த சடங்கு, புராணம், தத்துவம் இல்லாத எந்த மார்க்கமும் கிடையாது, கட்சியும் கிடையாது. எல்லாவற்றிலும் இது இருக்கும். ஆகவே இவற்றையெல்லாம் கடந்த ஒரு நிலைக்கு செல்கிற போது நம்முடைய நிலை மிகவும் உயர்ந்து விடும். அப்பொழுது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அடித்தட்டில் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய எழுத்தறிவற்ற மக்களுக்கு ஏதேனும் ஒரு பிடிப்பு ஏற்பட வேண்டுமென்றால் இந்த உருவ வழிபாடு தேவையாக இருக்கிறது என்று சொல்கிறார். இவருடைய பதிலிலே திருப்திப்படாத அந்த ஆழ்வார் சமஸ்தானத்து அதிபர் இவரை கேலியாக மேலும் சீண்டுகிறார். அப்பொழுது சுவாமி விவேகானந்தர் அந்த தர்பாரில் அவர் அறையில் இருக்கக்கூடிய சுவரை சுற்றி பார்க்கிறார். அதில் ஆழ்வார் சமஸ்தானத்தினுடைய அதிபரனுடைய படம் தொங்குகிறது. உடனே அருகில் இருக்கிற அவருடைய ஏவலாளியை பார்த்து, நான் இப்பொழுது ஒன்று சொல்வேன், நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்கிறார். என்ன என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஒன்றுமில்லை, அந்த சுவரிலே மாட்டப்பட்டு இருக்கிற அந்த அரசருடைய படத்தை எடுத்து வாருங்கள் என்கிறார். எடுத்து வந்து கொடுத்தவுடன் அதை பார்க்கிறார். அழகான கோல்டு ஃப்ரேமில் கண்ணாடி ஃப்ரேம் போடப்பட்டு அந்த சமஸ்தானத்து அதிபதியினுடைய படம் இருக்கிறது. அதை மேலும் கீழும் உற்று பார்க்கிறார். அருகில் இருக்கக்கூடிய அவருடைய உதவியாளர் மற்றும் ஏவலாளர்களையும் பார்க்கிறார்.
அவர்களை பார்த்து கேட்கிறார், நான் இப்பொழுது ஒன்று சொல்வேன், நீங்கள் அதை செய்வீர்களா என்று. நீங்கள் எது சொன்னாலும் செய்ய காத்திருக்கிறோம் என்கிறார். மீண்டும் கேட்கிறார், மூன்றாவது முறையும் கேட்கிறார், ஏன் இவ்வாறு உங்களுக்கு தயக்கம்? எது வேண்டாலும் சொல்லுங்கள், எங்களானது செய்கிறோம் என்று. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த படத்தில், உங்களுடைய அரசனுடைய இந்த படத்தில் நீங்கள் மூவரும் காரி துப்புங்கள் என்கிறார். உடனே திடுக்கிட்டு போய்விடுகிறார் அந்த அரசன். என்ன திமிர், என்னுடைய அவையிலே வந்து அமர்ந்து கொண்டு என்னுடைய படத்தில் என்னுடைய உதவியாளரையும் ஏவலாளிகளையும் பார்த்து காரி துப்பச் சொல்கிறாரே என்று மிகுந்த கோபத்தோடு இவரை பார்க்கிறார். உடனே விவேகானந்தர் அவரை பார்த்து கேட்கிறார், அரசரே, நீங்கள் கோபம் கொள்ள தேவையில்லை. இந்த படம் கண்ணாடி போடப்பட்ட ஃப்ரேமின் கீழே இருக்கிறது. அது ஒரு நிழல், காகிதத்திலே அச்சாகி இருக்கிற நிழல் படம். இது உண்மையான அரசர் இல்லை. இந்த ஏவலாளிகளும் திடுக்கிட்டு போய் காரி எவ்வாறு துப்புவது என்று தயங்கி நிற்கிறார்களே, அதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? இது ஏதோ காகிதத்தில் இருக்கிற ஒரு படம் என்று அவர்கள் நினைக்க இல்லை. அந்த படத்திற்கு மேலாக கண்ணாடியும் இருக்கிறது. ஆகியனாலே இதன் மேல் துப்புவதிலே தவறில்லை என்று அவர்கள் கருத முடியவில்லை. ஏனென்றால் இந்த படத்திலே அவர் ராஜாவையே பார்க்கிறார்கள். ஆகவே காகிதத்தில் ராஜாவை பார்க்க முடியும் என்றால் கல்லிலே கடவுளை காண முடியாதா என்று கேட்கிறார். அவருக்கு ஒரு விழிப்புணர்வு வருகிறது. அந்த தத்துவத்தின் அடிப்படையை ஓரளவுக்கு உணர்ந்த ஆழ்வார் சமஸ்தானத்து அதிபதி அவருடைய சீடராக மாறுகிறார். இவ்வாறு தொடர்ந்து வருகிற போது கேதிரி மன்னரையும் சந்திக்கின்றார். கேதிரி மன்னரும் அவருடைய சீடராக மாறுகிறார். கால்நடையாகவே வருகிற அவர் தென்னாட்டிற்கு வருகிறார். கேரளத்துக்கு திருவனந்தபுரத்துக்கு செல்கிறார். கடைசியாக கன்னியாகுமரிக்கு சென்று அந்த கடலுக்கு சிறிது தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பாறையை பார்க்கிறார். விவேகானந்தருக்கு ஒரு ஆசை, அந்த பாறையிலே சென்று அமர்ந்தால் பாரத நாட்டின் முழு உருவத்தையுமே பார்க்கலாமே, அதுதானே தென்கோடி என்று சொல்லி இவர் அங்கு சென்றபோது மாலை நேரம், அந்தி பொழுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு படகோட்டியை பார்த்து, ஓடக்காரனை பார்த்து, என்னை அந்த பாறைக்கு சென்று விட்டு விடுகிறாயா என்று கேட்கிறார். அவன் கேட்குறான், அங்கே கொண்டு விடணும்னா எனக்கு நீ துட்டு தரணுங்கிறான். இவர் கையில் காசு இல்லை. ஆகையினால இவர் என்னிடத்தில் காசெல்லாம் இல்லைப்பா அப்படின்ன உடனே, அப்படின்னா என்னால் முடியாதுன்னு அவன் போயிடுறான். உடனே இவர் காத்திருக்கிறார். நன்றாக இருட்டு வந்தவுடன் தன் இடுப்பில் இருக்கும் வேட்டியையும் எடுத்து தலையில் முண்டாசாக கட்டி கொண்டு நீந்தி அந்த பாறையில் சென்று 3 நாள் தியானத்தில் இருக்கிறார். அப்படி தியானத்தில் இருக்கும்போது தான் எழுந்து விழுகிற கடல் அலைகள் இவரை வாவென்று அழைப்பது போலவும், இவருடைய குருநாதர் அவர்கள் அந்த கடலிலே நடந்து செல்வது போலவும் தோன்றுகிறது. ஒரு உணர்வு, அந்த பிரம்மை ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் விவேகானந்தர் நினைக்கிறார், வாட் கம்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் இஸ் த பெஸ்ட் என்ற மனோபாவத்தில் இந்தியர்கள் இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய படித்த பிரபுக்களும் படித்தவர்களும் ராஜாக்களும் ஜமீன்தார்களும் மேலை நாட்டிலிருந்து வருவதெல்லாம் மேலான தத்துவங்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இவர்களால் போற்றப்படுகின்ற இந்த வெள்ளையர்களை நம் பக்கம் இழுத்துவிட்டால் இவர்களை நாம் சுலபமாக நம் வசமாக்கிவிடலாம் என்று கருதி கொண்டு கிளம்பி வருகிறார் ராமநாதபுரத்து அரசரிடத்தில். பாஸ்கர சேதுபதியினுடைய விருந்தினராக தங்கியிருக்கும் போதுதான் ராமநாதபுரத்து அரசர் பாஸ்கர சேதுபதி அவர்கள்தான் அவருக்கு முதலாக சர்வதேச மத மாநாட்டை பற்றிய செய்தியை சொல்லி அதை பற்றிய விளம்பரங்களையும் காட்டி, நீங்கள் ஏன் இதில் கலந்து கொள்ளக்கூடாது என அவரை தூண்டுகிறார். அவருடைய தூண்டுதலினாலும் அவர் கொடுத்த உற்சாகத்தினாலும் கிளம்பி சென்னைக்கு வருகிறார். சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் இவர் அமெரிக்காவுக்கு செல்வதற்கான ஒரு சிறு தொகையை வசூலித்து அவர் கையிலே கொடுக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் கப்பலில் தான் போக முடியும், விமானமே கண்டுபிடிக்காத காலம். ஆகையினாலே 1893 அவர் பம்பாய் சென்று கப்பலை எடுக்கிறார். அப்பொழுது அவரை வழி அனுப்ப கேதிரி மன்னர் வருகிறார். கேதிரி மன்னர் அப்போதுதான், இனிமேல் நீ நரேந்திரன் இல்லை விவேகானந்தன் என்று சொல்லி அவரை வழி அனுப்பி வைக்கிறார். அமெரிக்காவுக்கு சென்ற பிறகுதான் இவருக்கு தெரிகிறது, சிகாகோவிலே கூடிய சர்வதேச மாநாடு செப்டம்பர் 11 அன்று தான் தொடங்க இருக்கிறது என்று. ஆனால் இவர் மே மாதமே போயிடுறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. கடும் குளிர்,
கையில் இருந்த காசோ கரைந்து விட்டது. அடுத்த வேளை எங்கே உணவு என்பது தெரியவில்லை. பசி பட்டினி வாட்டுகிறது. குளிர் தாங்க முடியவில்லை. ஆகவே சென்னையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் உடனடியாக எனக்கு ஒரு சிறு தொகை அனுப்பவில்லை என்றால் நான் இங்கே இருக்கிற குளிரில் பட்டினியில் விரைத்து போய்விடக்கூடும் என்றெல்லாம் அனுப்பிவிட்டு அன்று இரவு அந்த நடைபாதையிலே படுத்திருக்கிறார். காலையில் அந்த நடைபாதைக்கு எதிரே இருந்த வீட்டிலிருந்து ஒரு பெண் கதவை திறந்து கொண்டு இவரிடத்தில் நேரே வருகிறார். உறங்கிக் கொண்டிருந்த விவேகானந்தரை தட்டி எழுப்பி, நீ உலக மத மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கிறாயா, வா என்று அழைத்து தன் வீட்டிற்கு அழைத்து இவரை நீ முதலில் குளித்து விட்டு சாப்பிடு என்று சொல்லி இவருக்கு உபச்சாரம் எல்லாம் செய்கிறார். விவேகானந்தர் சொல்கிறார், கலைமகள் தேவியே வந்து என்னை ஆட்கொண்டதை போல நான் உணர்ந்தேன் என்று. அந்த ஹேல் என்ற சீமாட்டி தான் இவருடைய அறிவையும் ஆற்றலையும் அறிந்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே இருந்த கிரேக்க பேராசிரியர் ரைட் என்பவரிடத்தில் இவரை அழைத்து சென்று அறிமுகம் செய்து வைக்கிறார். ரைட்டின் இடத்திலே தான் இவர் அவருடைய வீட்டிலே தான் தங்கியிருக்கிறார். இளம் துறவியாக ஞான சூரியனாக விளங்கிய விவேகானந்தருடைய பல்துறை அறிவையும் பார்த்து வேந்த ரைட் அவர்கள் விவேகானந்தரை கேட்கிறார், நீங்கள் எந்த அமைப்பின் சார்பாக சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது, எங்களுடைய குருநாதருக்கு இன்னும் நாங்கள் அமைப்பெல்லாம் தோற்றுவிக்கவில்லை, நான் நண்பர்கள் சொன்னார்கள் வந்துவிட்டேன் என்று. ஆனால் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் ஏதேனும் ஒரு அமைப்பினுடைய அறிமுக கடிதம் வேண்டும், எங்களுடைய பிரதிநிதி இவர் அதில் கலந்து கொள்ளலாம் என்று. ஆனால் அத்தகைய எந்த அறிமுக கடிதமோ அங்கீகாரமோ இவரிடத்தில் இல்லை. உடனே அந்த பேராசிரியர் சொல்கிறார், கவலை வேண்டாம், நான் இந்த மத மாநாட்டின் தலைவரை நன்கு அறிவேன், அவருக்கு ஒரு அறிமுக கடிதம் தருகிறேன், எடுத்து சென்று நீ கலந்து கொள் என்று சொல்லி ஒரு அறிமுக கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தினுடைய கடைசி வாக்கியம் எப்படி முடிகிறது என்றால், ஹியர் இஸ் எ மேன் who is more learned than all our learned professors in America put together. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய படித்த பேராசிரியர்கள் எல்லாம் ஒன்று திரட்டினாலும் இந்த மனிதனுக்கு நிகரான அறிவு மாற்றலும் இருக்க முடியாது என்று சொல்லி, here is a man who is more learned than all our learned professors in America put together என்று சொல்லி அறிமுக கடிதம் தருகிறார். விவேகானந்தர் அவர்களுக்கு இதற்கு முன்னால் ஒரு பெரிய சபையிலே பேசி பழக்கம் இல்லை. சிக்காகோவில் இருக்கக்கூடிய கொலம்பியா ஹாலில் 6000 பேர் வந்திருக்கிறார்கள். உலகத்தின் பல்வேறு சமயங்களின் பிரதிநிதிகள் மாநாட்டின் மேடையில் இருக்கிறார். அன்னி பெசன்ட் அவர்கள் இருக்கிறார். ஈழத்திலிருந்து தர்மபாலர் என்பவர் புத்த சமயத்தின் சார்பாக இருக்கிறார். சமண மதத்தின் பிரதிநிதி சக்கரவர்த்தி நாயனார் இருக்கார். இவர்களெல்லாம் ஓரளவுக்கு இந்தியாவிலேயே விவேகானந்தருக்கு அறிமுகம் என்றாலும் கூட அந்த மேடையில் தான் அவர்களை எல்லாம் பார்க்கிறார். மாநாடு காலையிலே தொடங்குகிறது. எல்லோரும் அந்த மாநாட்டில் தங்களுடைய கருத்துக்களை எழுதி படிக்கிறார்கள், ரிட்டன் ஸ்பீச். ஆனால் விவேகானந்தருக்கு இந்த நடைமுறையெல்லாம் தெரியாது. இவர் எந்த தயாரிப்போடும் அங்கே செல்ல இல்லை. ஆகையினால இந்த மாநாட்டு தலைவர் இவரை பேச அழைத்த பொழுது, நான் அடுத்து பேசுகிறேன் என்றே கொஞ்சம் தயக்கத்தின் காரணமாக ஒத்தி போடுகிறார். கடைசியாக அந்த தலைவர் சொல்கிறார், இந்த முறை இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டால் உன்னை பேச்சாளர் பட்டியலிருந்தே நீக்கி விடுவேன் என்று. அதன் பிறகுதான் அவர் மேடையில் போய் பேச போகிறார். பேசுகிற பொழுது 6000 பேர் கூடியிருக்கிற அவையில் அவருக்கு பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் அவர் தன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு தன்னுடைய குருநாதரையும் சரஸ்வதியும் தியானிக்கின்றார். அப்பொழுது குருநாதர், ஏன் தயங்குகிறாய், தொடங்கு என சொல்வது போல உணர்ந்தவுடன், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று ஆரம்பிக்கின்றார். சகோதர சகோதரிகளே என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த அரங்கில் இருந்த 6000 பேரும் எழுந்து நின்று கைதட்டி ஆரவாரம் செய்கிறார்கள். இவருக்கு இதற்கு முன்னால் ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசி பழக்கமில்லாத காரணத்தினால் இவர்கள் எழுந்து நின்று கைதட்டி ஆரவாரம் செய்வது எதற்காக என்று தெரியாமல் விழிக்கிறார். உடனே தலைவர், மாநாட்டின் தலைவர் அவரை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய பேச்சுக்கு கிடைத்த வரவேற்பு தான், தொடர்ந்து பேசு என்கிறார். அந்த முதல் பேச்சு நீண்ட நேரம் இல்லை. அதில் அவர் கடைசியாக சொல்வது, என்னுடைய தாயார் எனக்கு ஆரம்ப காலங்களில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறார்கள்,
அந்த ஸ்லோகத்தினுடைய தத்துவம் என்ன என்றால், நதிகளினுடைய உற்பத்தி ஸ்தானம் வெவ்வேறு மலைகளாக இருந்தாலும் அவையெல்லாம் இறுதியில் கலப்பது கடலில்தான். அதுபோல் உலகத்தில் இருக்கக்கூடிய சமயங்கள் எல்லாம் ஆண்டவனை வெவ்வேறு பெயர்களால் அழைத்தாலும் அவையெல்லாம் குறிப்பிடும் கடவுள் ஒருவரே என்று சொல்லி, நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கிணற்றிலே இருந்த தவளையை கடலில் இருந்து வழி தவறி வந்து விழுந்த தவளை பார்க்கிறது. கிணற்று தவளை கடலில் இருந்து வந்து விழுந்த தவளையை பார்த்து கேட்கிறது, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று. அந்த தவளை சொல்லுகிறது, நான் கடலில் இருந்து வருகிறேன் என்று. உடனே இந்த கிணற்று தவளை அதை பார்த்து கேட்கிறது, கடல் எவ்வளோ பெரிது இருக்கும்னு. அதை எப்படி அளக்க முடியும்? அதை ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் யார் அளக்க முடியும்னு சொல்லுது. உடனே இந்த கிணற்று தவளை தன்னால் முடிந்தவரை தவ்வி குதித்து, இவ்வளவு பெரிதாக இருக்குமா என்று கேட்கிறது. உடனே அந்த கடல் தவளை சிரிக்கிறது. நீ என்ன எத்தனோண்டு தூரம் தாண்டிட்டு கடல் இவ்வளோ பெருசாக இருக்குமான்னு கேட்குறீங்க. மறுபடியும் தாவிட்டு இவ்வளோ பெருசு இருக்காமான்னு கேட்குது. இந்த கிணற்று தவளை மனப்பான்மையில் தான் நம் சமய தலைவர்கள் எல்லாம் தங்கள் சமயமே உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே கடவுள் என்பவர் ஒருவரே என்ற தத்துவத்தை சொல்லி அவர் தன்னுடைய உரையை சில மணி துளிகளில் முடித்து விடுகிறார். மறுநாள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் ஹெரால்டு, நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் இவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய வரவேற்பை அளிப்பதோடு மட்டுமில்லை, அது எழுதுகிறது, how foolish it is to send our missionaries to such a learned nation என்று. இத்தகைய அறிவார்ந்த மனிதனை கொண்ட நாட்டிற்கு நம்முடைய மத மிஷனரிகள் எல்லாம் அனுப்புவது எவ்வளோ முட்டாள்தனம் என்று. how foolish it is to send our missionaries to such a learned nation என்று சொல்லுகிறது. இவ்வாறு விவேகானந்தர் அங்கே 93 சில ஆண்டுகள் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பரப்புகிறார். அமெரிக்காவிலே இவர் சென்ற அதே காலகட்டத்தில் உலகம் போற்றுகிற நாத்திகராகிய இங்கர்சாலும் இருக்கிறார். இங்கர்சால் ஒரு முறை இவர் ஒரு மாதா கோயிலில் பேசுகிற பேச்சை கேட்கிறார். அவர் பாஸ்டன் சர்ச்சில் பேசுகிற பொழுது சொல்கிறார், they are the sinners who call others as sinners. பாவிகளே என்று அழைப்பவர்கள் தான் பாவிகள் என்றெல்லாம் புரட்சிகரமாக பேசுகிறார். இதை கேட்ட இங்கர்சால் விவேகானந்தரை பார்த்து சொல்கிறார், நான் நாத்திகம் பேசுகிற நான் கூட இவ்வளவு அனல் தெரிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாம் பேசியதில்லை. நீ உன்னுடைய வேகத்தை குறைத்துக்கொள். ஏனென்று சொன்னால், நீயே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அமெரிக்காவில் வந்து பேசியிருப்பாயானால் உன்னை உயிரோடு தூக்கிலே தொங்க விட்டு இருப்பார்கள். இல்லை என்றால் கல்லால் அடித்து விரட்டி இருப்பார்கள். இல்லை என்றால் உன்னை கொன்றே இருப்பார்கள். ஆகையினாலே நீ உன்னுடைய வேகத்தை குறைத்துக்கொள் என்று இங்கர்சாலை கேட்டிருக்கிறார். இது எத்தகைய உண்மைத்தன்மை நிரம்பியது என்பதற்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுக்கு கடிதம் எழுதுகிற பொழுதுதான் தன்னுடைய அந்தரங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்துவான். அதுபோல இங்கர்சால் தன்னுடைய நண்பருக்கு எழுதிய கடிதத்தில் தான் விவேகானந்தர் தன்னுடைய நண்பருக்கு எழுதிய கடிதத்தில் தான் இங்கர்சால் தன்னை சந்தித்து இவ்வாறு கூறியதை எழுதியிருக்கிறார். ஆக கடிதம் என்பது உண்மைத்தன்மை மிகுதியாக உடையது. அது ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்கின்ற ஒன்று. அதில் விவேகானந்தர் சொன்ன இந்த கருத்து அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இங்கர்சால் அந்த காலத்தில் அவர்தான் பேச்சுக்கு டிக்கெட் போட்டவர். டிக்கெட் போட்டு தன்னுடைய பேச்சை பேசியவர் அவர்தான். மிகப்பெரிய நாத்திகராக விளங்கிய இங்கர்சால் அமெரிக்காவின் அடிமைத்தலையை அறுத்தெறிந்த லிங்கனுக்கு உதவியாக பிரச்சாரம் செய்திருக்கிறார். லிங்கன் மறைவுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலில் அவரும் போட்டியிடுகிறார். ஆனால் அமெரிக்க மக்கள்கள் என்ன நிபந்தனை சொல்கிறார் என்றால், நீ உன்னுடைய நாத்திகவாதத்தை கைவிட்டு விடுவாயானால் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுகிறோம் என்று. அப்பொழுது இங்கர்சால் சொல்லுகிறார், எனக்கு கொள்கை முக்கியமே தவிர பதவி முக்கியமல்ல என்று சொல்லி அப்பொழுதுதான் முழுமையாக அவர் அரசியலிலிருந்து வெளியே வந்து சமூக சேவை ஆற்றுவதாக தன்னுடைய பிரச்சார பணியை மட்டும் 66 முதல் 1899 அவர் மறைகிறார் அதுவரை செய்து கொண்டிருந்தார். அந்த இங்கர்சாலே
விவேகானந்தருடைய அந்த புரட்சிகரமான கருத்தை பார்த்து வேந்து போற்றுகிறார் என்றால் விவேகானந்தரின் பெருமையை நாம் சொல்ல வேண்டியதில்லை. இங்கர்சால் அவர்கள் இவரை சந்தித்ததை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல், விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறும் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறும் ஒரு தனிநபரால் எழுதப்பட்டது அல்ல. இந்தியாவிலேயே ஒரு ஞானியின் வரலாற்றை அவர்களுடைய மேலை நாட்டு சீடர்களும் கீழே நாட்டு சீடர்களும் ஒருங்கிணைந்து ஒரு குழுவாக இருந்து அற்புதங்களும் அதிசயங்களிலும் அதில் நுழைந்து விடாமல் எழுதப்பட்ட ஒரு வரலாறு இந்த வரலாறு. இது லைஃப் ஆஃப் சுவாமி விவேகானந்தா பை ஹிஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் டிசைபிள்ஸ் என்றே இருக்கும். பை ஹிஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் டிசைபிள்ஸ், அவருடைய கீழே நாட்டு மேலை நாட்டு சீடர்களுடைய குழுவினால் எழுதப்பட்டது. அதில் இங்கர்சால் சந்திப்பை பற்றி சொல்லுகிற பொழுது, Mr. Robert Ingersoll, naturally he met many persons of note and distinction, and of these was the famous agnostic and orator Robert Ingersoll, with whom the Swami on several occasions discussed religious and philosophical subjects. During the course of these conversations, the great agnostic cautioned the Swami not to be too bold and outspoken, to be careful in his preaching of new doctrines and his criticism of the ways of life and thought of the people. When asked the reason why, Ingersoll replied, 50 years ago, you would have been hanged if you had come to preach in this country, or you would have been burned alive. You would have been stoned out of the villages if you had come even much later என்று சொல்கிறார்கள். ஆகவே உன்னை தூக்கில் தொங்கவிட்டு இருப்பார்கள், அல்லது உயிரோடு எரித்து இருப்பார்கள், குறைந்தபட்சம் கல்லால் அடித்தாவது விரட்டி இருப்பார்கள். ஆகவே நீ உன் வேகத்தை, பேச்சின் வேகத்தையும் இவ்வளவு மறந்திருந்து உன் கருத்துக்களை சொல்வதையும் நிறுத்திக்கொள் என்று இங்கர்சால் அவர்கள் பாராட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தரை தான் புரட்சி துறவி என்று சொல்கிறோம். அவர்தான் முதலாக இந்தியாவினுடைய இன்றைய தேவை என்ன என்று கேட்டபோது சொன்னார், வாட் இந்தியா நவ் வாண்ட்ஸ் இஸ் மசில்ஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல் என்று சொன்னார். அவர் ரிலிஜன் இஸ் இன் தி கிச்சன், அவர் காட் இஸ் தி குக்கிங் பாட், அவர் ரிலிஜன் இஸ் டோன்ட் டச் மீ பிகாஸ் ஐ எம் ஹோலி. எங்களுடைய நாட்டில் சமயம் சமையலறை வரை சென்று விட்டது. இங்கே சட்டிப்பானைகள் எல்லாம் கடவுளாக காட்சியளிக்கிறார்கள். நிழல் பட்டால் தீட்டு, தொட்டால் தீட்டு, நிழல் பட்டால் பாவம் என்கிற மனோபாவம் அதிகமாகிவிட்டதால் எட்டனேல் தூரப்போ கிட்டே வராதே என்று சொல்வதையே மதமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவுக்கு சென்று நான் மனிதர்களை உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னார். அவர்தான் முதலில் சொன்னார், ரிலிஜன் இஸ் நாட் ஃபார் எம்டி பெல்லிஸ். பசித்தவரிடத்தில் சென்று நீ தத்துவ போதனை செய்வது அவனை கேலி செய்வதற்கு ஒப்பாகும் என்று சொன்னார். டு எ மேன் வித் அன் எம்டி ஸ்டமக் ஃபுட் இஸ் காட். பசித்தவனுக்கு கடவுள் ரொட்டி துண்டு ரூபத்தில் காட்சியளிக்கிறார் என்று சொல்கிறார். இட் இஸ் த மேன் மேக்கிங் எஜுகேஷன் தட் வி வாண்ட். இட் இஸ் த மேன் மேக்கிங் தியரிஸ் தட் வி வாண்ட். இட் இஸ் த மேன் மேக்கிங் ரிலிஜன் ஆல்ரவுண்ட் தட் வி வாண்ட் என்று சொன்னார். மனிதனை உருவாக்கக்கூடிய கல்வி, மனிதனை உருவாக்கக்கூடிய சித்தாந்தம், மனிதனை பன்முகத்திலும் உருவாக்கக்கூடிய ஒரு சமயம் இன்றைய இந்தியாவின் தேவை என்று சொன்னார். அவர்தான் மிக அழகாக சொல்லுகிற பொழுது, ரிலிஜன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன் என்று சொன்னார். சமயம் என்பது மனிதனிடத்திலே ஏற்கனவே இருக்கக்கூடிய பூரணத்துவத்தை வெளிக்கொணர்வது தானே தவிர அது வேறொன்றும் இல்லை என்று சொன்னார். அதே போல அவர் எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன் என்று சொன்னார். கல்வி என்பது ஏற்கனவே அவரிடத்தில் இருக்கிற பூர்ணத்துவத்தை வெளிக்கொணர்வது என்று சொன்னார். ரிலிஜன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவினிட்டி ஆல்ரெடி இன் மேன். மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை வெளிக்கொணர்வது எதுவோ அதுதான் சமயம். புதிதாக திணிப்பது அல்ல. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்புகளையும் அந்த கருணை உள்ளத்தையும் மனித நேயத்தையும் வெளிக்கொணர வேண்டும். அத்தகைய ஒன்றுதான் சமயம் என்று சொன்னார். ஆகையினால்தான் இந்தியாவிலேயே முதல் புரட்சி துறவி என்று அவரை பாராட்டுகிறோம்.
அவர் 97லேயே சொல்லுகிறார், இன்னும் 50 ஆண்டு காலத்தில், அமெரிக்காவில் திரும்பி வந்தவர் சொல்கிறார், 50 ஆண்டு காலத்தில் இந்தியா சுதந்திரம் பெறும் என்று சொல்கிறார். ஆகினால்தான் தான் தாகூர் சொல்கிறார், இஃப் யூ வாண்ட் டு நோ இந்தியா ரீட் சுவாமி விவேகானந்தா என்று சொல்கிறார். எவ்ரிதிங் இஸ் இன் இட், அதில் எல்லாமும் இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தொடாத பொருள் இல்லை, அவர் பேசாத பொருள் இல்லை, அவர் எதையும் மக்களுடைய நலன் கருதி மக்களுக்காக பேசினார். முதலாக தன்னுடைய குருநாதரின் பேராலே நியூயார்க்கிலேயே வேதாந்த சொசைட்டியை ராமகிருஷ்ணா இதையும் ஆரம்பித்து வைக்கிறார். இந்தியாவிற்கு வந்தவுடன் அவர் செய்த முதல் வேலை சென்னையில்தான் ராமகிருஷ்ணா மட்டை தொடங்குகிறார். 1897 தொடங்கப்பட்டது. சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மட். இவரோடு ராமகிருஷ்ணருக்கு சீடராக இருந்த ராமகிருஷ்ணானந்தாவை தான் கல்கத்தாவிலிருந்து வரவழைத்து அதற்கு தலைமை தாங்க சொல்லுகிறார். அதோடு மட்டுமில்லை, சென்னையிலே தான் அவர் முதலாக தன்னுடைய குருநாதருடைய கருத்துக்களையும் தன் கருத்துக்களையும் வெளிப்படுத்துவதற்காக ஒரு பத்திரிகையை தொடங்குகிறார். பிரபுத்த பாரதா என்று அதற்கு பெயர். அதனுடைய பொருள் அவேக்கண்டு இந்தியா, விழிப்புற்ற இந்தியா என்பதற்கும். அந்த பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தவர் யார் என்றால், தமிழ் நாவலின் 2வது ஆசிரியராக கமலாம்பாள் சரித்திரத்தை எழுதிய BS ராஜமையர். அவர் விவேகானந்தர் தோற்றுவித்த அந்த பிரபுத்த பாரதாவுக்கு ஆசிரியராக இருக்கிறார். அவர் 1872 BS ராமையா தோன்றினார். அதாவது வத்தலகுண்டில் பிறந்தவர். அவர் 1897 தோன்றிய அந்த பத்திரிகையில் எழுதிய ஆங்கில அரசு அது அரசுக்கு விரோதமானது என சொல்லி அவருக்கு தண்டனை விதித்து நோட்டீஸ் அனுப்புகிறது. அந்த நோட்டீஸ் போன அன்னைக்கு தான் அவர் செத்து போகிறார். 1772 பிறந்தவர். 1898 26 வயதில் காலமாகி விடுகிறார். அவர் பிரபுத்த பாரதாவிலும் மற்றுமுள்ள பத்திரிகையில் ஆங்கிலத்தில் எழுதியதுதான் ராம்பிள்ஸ் இன் வேதாந்தா என்று துவக்கப்பட்டிருக்கிறது. அவர் எழுதிய தமிழ் 2வது நாவல் தான். முதல் நாவல் மாயூரம் முன்சி வேதநாயகம் பிள்ளை எழுதியது. 2வது நாவல் கமலாம்பாள் சரித்திரம், அதை எழுதியவர் BS ராஜமையர். ஆகவே தமிழிலே ஒரு பெரிய நவீன இலக்கியத்தை வளருவதற்கு உறுதுணையாக இருந்த ராஜமையர் அவர்கள் விவேகானந்தரால் அறியப்பட்டு பொறுப்புகளை பிரபுத்த பாரதாவுக்கு ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தமிழ் அறிஞரை நமக்கெல்லாம் இனங்காட்டியவர் சுவாமி விவேகானந்தர். இந்த ராமகிருஷ்ணா மட்டை தோற்றிய போது பொதுவாக அன்று எந்த மடத்திலும் சேருவதற்கு தகுதி அடிப்படையெல்லாம் எதுவும் கிடையாது. எதுக்குமே ஒன்றும் இல்லைன்னா கூட மடத்தில் போய் சேர்ந்துடலாங்கிற ஒரு மனோபாவம்லாம் இருந்தது. அதை மாற்றி அமைக்க விரும்பிய விவேகானந்தர் இந்த ராமகிருஷ்ணா மடத்தில் சேர வேண்டுமென்றால் அடிப்படை கல்வி தகுதி வேண்டும், குறைந்தபட்சம் பள்ளி இறுதி வகுப்பையாவது முடித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதோடு மட்டுமில்லை, வீட்டிலே கோபித்து கொண்டு யாரும் அங்கே வந்து சேர்ந்துடக்கூடாது. ஆகையினால அங்கே இருக்க மூத்த துறவிகள் இந்த பையன் எந்த ஊர், யாருடைய பையன் என்பதெல்லாம் தெரிந்து, இந்த பையனுக்கு தெரியாமலே கிராமத்தில் போய் உங்கள் பையன் அங்கே வந்திருக்கானே, நீங்கள் மனமும் வந்து தான் அனுப்பி வச்சிங்களா, இல்லை வேறு ஏதாவது கோபத்தினால் அங்கே வந்திருக்கானெல்லாம் விசாரிப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்து தான் அந்த விவேகானந்தா மட்டில் புதிய வீர துறவிகளை எல்லாம் அவர் உருவாக்கிறார். இந்த முதல் தன் குருநாதன் பேராலை உருவாக்கிய அந்த மடம் தான் மயிலாப்பூர் மடம். அதை அடுத்து 97க்கு பிறகு அவர் மேலை நாட்டிலிருந்து இங்கே வந்தவுடன் தொடங்கிய மடத்தை எடுத்து கல்கட்டாவிலே ராமகிருஷ்ணா மிஷனை தொடங்குகிறார். மேலை நாட்டில் இருந்து அவர் திரும்புகிற பொழுது அவருடைய சில சீடர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு இந்த நாட்டின் வெப்பமெல்லாம் தாங்க முடியாது என்ற காரணத்தினால் இமயமலை அடிவாரத்திலே அவர் அத்வைத ஆசிரமம் என்று அவர்களுக்காக ஒன்றை தோற்றுவித்தார். ஆகவே இந்த 3 அமைப்புகள், மிஷன் என்பது வேறு, மட்டு என்பது வேறு. இன்றைக்கி ராமகிருஷ்ணா மிஷனுடைய இதுதான் இந்த கல்விப்பணி, சுகாதாரப்பணி, ஆஸ்பத்திரி, இதெல்லாம். மட்டு என்பது துறவிகளை தயார் பண்ணுவது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பணியை வரையறுத்து இன்று உலகத்தின் எல்லா பாகங்களிலும் செயல்படக்கூடிய 100 ஆண்டுகள் கடந்த ஒரு நிறுவனம் ராமகிருஷ்ணா மிஷனும் ராமகிருஷ்ணா மட்டும் அத்வைத ஆசிரமம்.
அது இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தர் கல்லூரி நாட்களில் படிக்கிற போதே நம்முடைய விக்கிரக ஆராதனை உருவ வழிபாட்டின் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக கிறிஸ்துவ பாதிரியார்களுடைய பேச்சை கேட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு போகலாம் என்று கூட நினைத்த விவேகானந்தர் பைபிளுக்கு அடுத்து போற்றப்படுகின்ற நூல் தாமஸ் எம் கெம்பிஸ் எழுதின இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், அதை அவரை பெங்காலியில் மொழிபெயர்த்தார். விவேகானந்தர் தன் கைப்பட மொழிபெயர்த்து எழுதிய நூல் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். இன்று விவேகானந்தருடைய ஸ்பீச்சஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் ஆஃப் விவேகானந்தா என்று இருக்கிற இந்த நூலெல்லாம் அவர் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவில் திருந்து தன்னுடைய இறுதி நாட்கள் வரை பேசிய பேச்சுக்களினுடைய தொகுப்பு தான் த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. இது அவருடைய அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த நூற்றாண்டு விழா நினைவாக ஒரு மேல்நாட்டான் இந்த 8 தொகுதிகளையும் 100 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லி பல லட்சங்களை ஒதுக்கினார். ஏன்னா இலவசமாக கொடுத்தா அதுக்கு மரியாதை கிடையாது. அதனால் இது 4000 பக்கங்கள் கொண்டது. ஒவ்வொரு தொகுதியும் 400 பக்கங்கள் 500 பக்கங்கள் உடையது. இந்த 8 தொகுதிகளையும் ஆரம்பத்தில் 100 ரூபாய்க்கும் பிறகு இரண்டாவது பதிப்பு 150 ரூபாயும் ஆகியது. த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. மெல்லிய தாளில் இந்த பைபிள் பேப்பர் ஆட்டம் இருக்கும். இது போட்டாங்க, அவங்க கொடுத்த பணத்தில் இது உருவானது. இதுதான் முதல்ல வந்த விவேகானந்தருடைய கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் விவேகானந்தா அத்வைத ஆசிரமம். இது மாயாவதி மெமோரியல் எடிஷன்னு பேர். ஃபோர்த் எடிஷன் டிசம்பர் 18, 1964 எடிஷன். இது பவுண்டு வால்யூம். இது பேப்பர் பேக் எடிஷன் சொல்கிறது. அடுத்து இவர் லண்டனுக்கு வராரு. இந்தியாவுக்கு வரப்போ 97 அமெரிக்காவில் தன் பணியை எல்லாம் முடித்துவிட்டு திரும்புகிற பொழுது லண்டனுக்கு வருகிறார். அப்பொழுது ஆக்ஸ்போர்டிலே சமஸ்கிருத துறையின் தலைவராகவும் கீழே நாட்டு ஞான செல்வங்களை எல்லாம் தொகுக்கிற பணியில் ஈடுபட்டு இருந்த மேக்ஸ் முல்லரை சந்திக்கின்றார். மேக்ஸ் முல்லர் அவர்கள்தான் சாக்ரட் புக்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் என்று சொல்வார்கள். 50 தொகுதிகள் கீழே நாட்டு ஞான செல்வங்கள். அதில் பைபிளில் இருந்து, குரானில் இருந்து, புத்தவருடைய தம்மபதத்திலிருந்து, சமண மதத்திலிருந்து, கிருஷ்ணா கல்ட்டிலிருந்து எல்லாத்த பற்றியும் புத்தகம் 50 இருக்குது. அந்தந்த துறைகளில் தேர்ந்தவர்களை கொண்டு அச்சிடப்பட்ட ஒரு தொகுப்பு நூல் அது. அதுக்கு சீஃப் எடிட்டர் மேக்ஸ் முல்லர். அவர்தான் முதலாக நம்முடைய 4 வேதங்களையும் அச்சிட்டவர். அதற்கு 1872 கிழக்கிந்திய கம்பெனி ஏறத்தாழ 3,76,000 ரூபாய் கொடுத்தது. 4 லட்சம் என்றும் சொல்லுகிறார்கள். ஒரு முறை தன்னுடைய கடைசி அந்திம காலத்தில் விவேகானந்தர் அவர்கள் ஈழை நோயினால் பாதிக்கப்பட்டு சுற்றுப்பிரயாணங்களெல்லாம் தவிர்த்து மதியம் பிற்பகலில் உணவு அருந்தி ஓய்வு எடுத்ததுக்கு பிறகு தன்னுடைய சீடர்களை சந்தித்து அவர்களுக்கு ஒரு சில பாடங்களை எடுத்தார். சில நேரத்தில் தன் சீடர்களை தன்னிடத்திலே தங்களுடைய சந்தேகங்களை கேட்கும்படி சொல்லுவார். அப்படி பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு நாள் ஒரு சீடர் அவரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் மேக்ஸ் முல்லரை 20ஆம் நூற்றாண்டின் வியாசன் என்று சொல்லுகிறீர்களே, இது நியாயமா? ஒரு மேலை நாட்டான் பரங்கியன், அவனை பார்த்து நீங்கள் வியாசன் என்று சொல்லலாமான். உடனே விவேகானந்தருக்கு மிகுந்த கோபம் வந்து விடுகிறது. நீ என்ன கருத்தில் கேட்கிறாய்? இந்த மாதிரி தோற்றம், உச்சி குடுமியும் பூணூலும் வேறு சில தோற்றத்தோடு இருப்பவர்கள் தான் ஞானிகளா, துறவிகளா? எனக்கு மிகுந்த கோபத்தோடு கேட்டு சொல்கிறார், ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் 40 ஆண்டு காலத்தை நம் நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வமாக நீங்களெல்லாம் போற்றுகின்ற அந்த வேதத்தை பதிப்பதற்காக தொகுப்பதற்கு 20 ஆண்டும், தொகுத்த அந்த நூலை பதிப்பிக்க 20 ஆண்டும், ஆகவே 40 ஆண்டு காலை செலவழித்திருக்கிறான். அவனை நான் வியாசன் என்று சொன்னாமல் யாரை நான் வியாசன் என்று சொல்வது என்று கோபித்துக் கொள்கிறார். அவர் ஒரு முறை லண்டனில் இருந்து அடுத்த
பயணத்தை தொடங்குகிற போது ரயில்வே ஸ்டேஷனுக்கே வருகிறார் விவேகானந்தரை பார்க்க. விவேகானந்தர் வயதான காலத்தில் நீங்கள் என்னை வழி அனுப்ப புகைவண்டி நிலையம் வர வேண்டுமா என்று கேட்டபொழுது மேக்ஸ் மில்லர் சொல்கிறார், ராமகிருஷ்ணரின் சீடர்களை நான் அடிக்கடி சந்திக்க முடியாதே என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் இவருக்கு உண்மை தெரிகிறது. நமக்கு மரியாதை ராமகிருஷ்ணரின் சீடன் என்பதனாலே தானே தவிர விவேகானந்தன் என்பது அடுத்த நிலை தான் என்பதை புரிந்து கொள்கிறார். தன்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதமும் அவருடைய வாழ்த்தும் தான் தன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் என்பதை மேக்ஸ் முல்லர் மூலமாகவும் உணர்கிறார். மேக்ஸ் முல்லருக்கு உள்ள இன்னொரு தனி சிறப்பு என்ன என்றால், அவர்தான் முதலாக 1886 கல்கத்தாவிலே நம்முடைய ராமகிருஷ்ணர் மறைந்தவுடன் லண்டன் கிரானிக்கல் மேகசினில் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கை குறிப்பை எழுதினார். அதோடு மட்டுமில்லை, லைஃப் அண்ட் லீகசி ஆஃப் ராமகிருஷ்ணா என்று ஒரு பெரிய தொகுதியை முதலாக உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர் தான் அவர். அதை அடுத்துதான் ரோமா ரோலண்டு விவேகானந்தரை பற்றியும் ராமகிருஷ்ணரை பற்றியும் உலகத்துக்கு எழுதி வெளியிடுகிறார். மேக்ஸ் முல்லரும் ரோமன் ரோலண்டும் தான் விவேகானந்தரை முதலாக உலக அளவிலே கொண்டு சென்றவர்கள். அவர் 1886 அவர் மறைந்த போதே வெளியிட்ட அந்த நூல், அதனுடைய பழைய பதிப்பு ஒன்று இது, த லைஃப் அண்ட் லீகசி ஆஃப் ராமகிருஷ்ணா, ஹிஸ் லைஃப் அண்ட் சேயிங்ஸ், தி ரைட் ஆனரபிள் எஃப் மேக்ஸ் முல்லர் கேஎம், லேட் ஃபாரின் மெம்பர் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் என்றெல்லாம் போட்டு இதை போட்டிருக்காங்க. இது 1923 எடிஷன். இது புதிய பதிப்புன்னு போட்டிருக்காங்க. இது அப்பயே வெளிவந்தது. ஃபர்ஸ்ட் எடிஷன் நவம்பர் 1898, அப்புறம் ரீபிரிண்டட் மார்ச் 1899. இப்படியே அது பல பதிப்புகள் இது ஒரு அபூர்வமான நூல். முதலாக மேல்நாட்டாருக்கு ராமகிருஷ்ணரை அறிமுகப்படுத்திய நூல். இதை எழுதியவர் அவர்தான். ராமகிருஷ்ணருடைய 100ஆண்டு விழாவின் போது அந்த ராமகிருஷ்ணா மடம் ராமகிருஷ்ணரையினுடைய அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் 2 நூல் தான் மூல நூல். மற்றதெல்லாம் அதிலிருந்து எழுதினது தான். உலகத்தில் எந்த மொழியில் ராமகிருஷ்ணரை பற்றி, வாழ்க்கையை பற்றியோ அல்லது அவருடைய பொன்மொழிகளை பற்றியோ அல்லது அவருடைய கருத்துக்களை பற்றியோ நூல்கள் வந்தால் அதுக்கெல்லாம் சோர்ஸ் 2 புக்கு தான். அதில் முதல் புத்தகம் த காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா. இது தொகுத்தவர் மாஸ்டர் எம் என்று சொல்வார்கள். இந்த மாஸ்டர் எம் யாருன்னா மகேந்திரநாத் குப்தா என்று பேர். அவர் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர். ராமகிருஷ்ணரை 1881 86 வரைக்கும் தன் பள்ளி வேலை நேரம் போக தினைக்கும் காலை மாலையில் சந்திப்பது வழக்கம். விடுமுறை நாட்களில் முழுதுமாக அவரோடு இருப்பது வழக்கம். அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் இரவில் சென்று தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதி வைத்துக் கொள்வார். இது பின்னாளில் வங்காள மொழியில் கதாமிருதா என்ற நூலாக வெளிவந்தது. அதை தான் விவேகானந்தர் த காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா என மொழிபெயர்க்கும்படி சொல்கிறார். அதை மொழிபெயர்த்தவர் த காஸ்பல் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணருடைய அருள்மொழிகளாகட்டும் அமுத மொழிகளாகட்டும் எல்லாமே இதிலிருந்து திரட்டினது தான். இது கதாமிருதான்னு பெங்காலில் வந்தது. இதை ஒரே வால்யமாக சுவாமி நிக்கலானந்தா, இவர் வேதாந்த சொசைட்டி நியூயார்க்கில் இருக்கிறார், அவர் தான் இதை முதல்ல விவேகானந்தருடைய விருப்பத்திற்காக மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கார். இதுதான் சோர்ஸ் புக். அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மூல நூல். இதை எழுதியவர் யார் என்றால் சாரதானந்தா. இவர் விவேகானந்தர் போலவே ராமகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய சீடராக இருந்தவர். ராமகிருஷ்ணருக்கு வாய்த்த மிகப்பெரிய பேர் என்ன என்றால், அவருக்கு வாய்த்த சீடர்கள்லாம் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள். அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த ராமலிங்க சுவாமிகளுக்கு வாய்த்தவர்கள் எல்லாம் சாதாரணவர். தொழுவூர் வேலாயுத முதலியார் என்ப ஒருவரை தவிர அவர் தான் பிரசிடென்சி காலேஜில் ப்ரொஃபஸர். மற்றவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் தான். இவருக்கு எல்லாம் ஆங்கில அறிவில் தேர்ந்தவர்கள். ஆகியனால தான் ராமகிருஷ்ண அவருடைய அந்த கருத்து உலகமெல்லாம் பரவ எளிதாக இருந்தது. அவர்களும் மிகுந்த குறிக்கோளோடு ஒற்றுமையாக செயல்பட்டார்கள் விவேகானந்தரின் தலைமையிலே. இந்த ராமகிருஷ்ணா த கிரேட் மாஸ்டர். இது
சாரதானந்தா என்பவரால் எழுதப்பட்டது. இதில் போட்டிருக்கோம், எ டைரக்ட் டிசைபிள் ஆஃப் த மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணாவை எழுதியவர் மாஸ்டர் மகேந்திரநாத் குப்தா. அவர் ஒரு ஆசிரியர். அவர் தான் டைரியில் எழுதின தொகுப்பு தான் அது. அடுத்து ராமகிருஷ்ணரை பற்றி ஒரு ஆதாரபூர்வமான வரலாறை பின்னாளிலே அவருடைய மேலை நாட்டு கீழே நாட்டு சீடர்கள் விவேகானந்தருடைய விருப்பத்திற்கு இணங்க எழுதினார்கள். அது இந்த நூல், த லைஃப் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பை ஹிஸ் compiled from various authentic sources. இதுவும் அப்படி துவக்கப்பட்டது. இதுக்கு காந்தி முன்னுரை. ஃபார்வர்டு வந்து எம்கே காந்தி 1924 ஃபார்வர்டு. இது வந்து அவருடைய சீடர்களால் துவக்கப்பட்டது. இதில் முக்கியமாக மேக்ஸ் முல்லர் விவேகானந்தத்தில் என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் நாட்டில் தோன்றிய ஞானிகளை எல்லாம் யாருமே வரலாற்று பதிவுகள் செய்யாமல் விட்டுவிட்டார்கள். ஆகையினால பிற்காலத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் அதில் நிரம்பி விடுகின்றன. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உன் குருநாதரை பற்றி நீ அறிந்தவரை எழுது என்று கேட்டுக்கிட்டு கொள்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் என் குருநாதரை நினைக்கும் போதே உணர்ச்சி பீரிட்டு விடுகிறது, மேலெழுங்கி விடுகிறது. ஆகையினாலே என்னுடைய குருநாதரை பற்றி என்னால் எழுதுவதற்கு இயலாது என்ற பொழுது, சரி உன்னால் இயலவில்லை என்றால் மற்ற சீடர்களையும் அவருடைய வேறு சில சீடர்களையும் இணைத்து அந்த வரலாறை எழுது என்று சொல்கிறார். அப்படி எழுதப்பட்டது தான் அவர் விவேகானந்தாருடைய வாழ்க்கையும் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையும். விவேகானந்தாருடைய வாழ்க்கையில் பை ஹிஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் டிசைபிள்ஸ் என்றே இருக்கும். லைஃப் ஆஃப் சுவாமி விவேகானந்தா பை ஹிஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் டிசைபிள்ஸ் என்றே இருக்கும். அடுத்து விவேகானந்தருக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அவர் அமெரிக்காவில் சென்று இறங்கி இந்தியாவுக்கு திரும்புகிற வரை நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மேரி லூயிஸ் பர்க் என்ற இந்த அம்மையார், சுவாமி விவேகானந்தா இன் அமெரிக்கா நியூ டிஸ்கவரிஸ் அப்படின்னு ஒரு அபூர்வமான நூல். இதில் எல்லா செய்திகளும் அபூர்வமாக இருக்கிறது. இவர் அமெரிக்காவுக்கு சென்றபோது அங்கு இருந்த இந்திய நாட்டை பற்றி அவர்களுக்கான புரிதல் என்ன என்பதை பற்றியும், இதுதான் அமெரிக்காவில் இந்திய சரித்திர புத்தகத்தில் இருந்தது. அதாவது எ மேன் burning his wife alive, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை உயிரோடு எழுப்பது. அடுத்தது ஆஸ் த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் saw இந்தியா, கிறிஸ்துவ பாதிரியார்கள் இந்தியாவை எப்படி சித்தரித்தார்கள் என்பதற்கான வரலாறு. எ இன்ஃபன்ட் விக்டிம் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கையின் காரணமாக பிறந்த குழந்தைகளை மரத்திலே தொட்டிலில் கட்டி காக்கைகளுக்கும் மற்ற பறவைகளுக்கும் உணவாக கொடுத்தார்கள். இதெல்லாம் என்னென்னா, இந்த பாதிரிமார்கள் நம் நாட்டில் உள்ள அறியாமையையும் அவர்களுடைய தற்கொலைத்தனத்தையும் அவர்களுக்கு எடுத்து இவர்களெல்லாம் முன்னேற்றுவதற்கு தான் நாங்கள் பாடுபடுகிறோம், எங்களுக்கு பணம் கொடுன்னு வசூல் பண்ணுறதுக்காக. இதில் பார்த்திங்கன்னா, ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையை முதலைக்கு தூக்கி போட்டுடுறான் ஆற்றுல. இதுதான் இது வந்து ஆஸ் த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் saw இந்தியா, இந்தியாவில் கிறிஸ்துவ பாதிரியார்கள் எப்படி பார்த்தார்கள் என்பது அங்குள்ள சரித்திர புத்தகத்தில் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டது என்பதையும் இங்கே இந்த நியூ டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் நியூ டிஸ்கவரிஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இந்த அம்மா சொல்கிறாங்க. இதுதான் அமெரிக்காவில் விவேகானந்தர் போன போது இருந்த நிலை. இதையெல்லாம் மாற்றுகிறார் அவர். மாற்றுவதோடு மட்டுமில்லை, இவர் இங்கர்சாலை சந்திக்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல இங்கர்சால் தான் தன் பேச்சுக்கு டிக்கெட் போட்டவர். விவேகானந்தருக்கு இந்த விவரம்லாம் தெரியாது. அதனால் அங்கே இருக்கிற இந்த ப்ரைவேட் கிளப்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இவரை புக் பண்ணிடுறான். 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு நீ எங்களுடைய
கழகத்தில் பேசுன்னு பேசி இவருடைய பேச்சுக்கெல்லாம் டிக்கெட் போட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது இவருக்கு தெரியாது. அப்போ தான் இந்த அம்மையார் அவர்கள், என்னையா நீ இப்படி ஒரு ஏமாளியாக இருக்க, உன் பேச்சுக்கு அவன் காசு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ எதுக்கு அதில் போய் பேசுகிறேன்னு. இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு முக்கியம் என் கொள்கை பரவணும், அவ்வளோதான், எனக்கு காசு மேலேயோ பணத்து மேலேயோ பற்று இல்லைங்கிறார். நீங்கள் எல்லாரும் செய்கிற தவறு இதுதான். நீ இப்போ பேசுகிற, ஆனால் உனக்கு பின்னால் இந்த கருத்துக்கள் பரவ வேண்டும் என்றால் ஒரு அமைப்பு தேவை. ஆகியனால நீ இந்த கழகங்களோடு செய்திருக்கிற ஒப்பந்தங்களை எல்லாம் ரத்து செய்து விட்டு வா. உன்னுடைய பேச்சுக்கு நாம் டிக்கெட் போட்டு நாமே வசூலித்து நீ உன் குருநாதரின் பேராலே ஒரு அமைப்பை உருவாக்க என்று சொல்கிறார்கள். அவர் போன காலத்தில் இந்த பிரைவேட் கம்பெனிஸ் கிளப்ஸ் எப்படி டிக்கெட் போட்டு காசு வசூல் பண்ணாங்க, இந்த நோட்டீஸை கூட இந்த அம்மையார் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் காணந்தா சப்ஜெக்ட் த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இன் இந்தியா, ஆல் reserved seats 50 cents, gallery 25 cents, reserved seats on sale at box அப்படின்னு ஏதோ டைம் கொடுத்துருக்கான். அதே மாதிரி டெட்ராய்ட்டில் ஒப்ரா ஹவுஸ் சண்டே காணந்தா, அப்போ காணந்தான்னு தான் போடுறாங்க. ஈவினிங் March 11th admission 50 cents with revised reserved seat, gallery 25 cents, reserves seats at box office, subject the Christian missionaries in India. இங்கே ஒரு இது விவேகானந்தா எக்ஸ்ட்ரா லெக்சர்ஸ் வெட்னஸ்டே February 21st, சப்ஜெக்ட் லவ், அட்மிஷன் 50 cents. இதை மாதிரி டெட்ராய்ட்டில் இன்னொரு இது, இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் கூட கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்த விட ஆச்சரியம் என்னன்னீங்கன்னா, அவருடைய கைரேகை அதை கூட அவங்க விடலை. அவங்களுக்கு இந்த நம்பிக்கையில் ரொம்ப உண்டு. ஆகையினால அவருடைய கைரேகையை படம் எடுத்திருக்கான். அப்படியே இது விவேகானந்தருடைய கைரேகை. இதில் அவர் மத மாநாட்டு மேடையில் அமர்ந்திருக்கிற காட்சியையும் படமாக போட்டிருக்காங்க. இதுதான் அவர் அமெரிக்காவில் உடுத்தி இருந்த உடை. இவர் அமெரிக்காவில் இவ்வாறு பேண்ட்டு கோட்டோடெல்லாம் போனதை பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மயிலாப்பூர்லேயும் மாம்பழத்துலேயும் இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க, இவரை இந்து மதத்திலேருந்து பிரதிஷ்டை செஞ்சிடுறாங்க, மதத்திலேருந்து விலக்கி வச்சிடுறாங்க. கடல் தாண்டி போகக்கூடாது, இவருக்கு யார் உரிமை கொடுத்தது நம்ம மதத்தை பற்றி அங்கே பேசுகிறதுக்கு, அப்படிலாம் சொல்லி ஒரு துஷ்பிரச்சாரம் செய்கிறார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் ஒரு சாமியார்னா அவர் தலை மொட்டையாக இருக்கும், கழுத்தில் கொட்டை இருக்கும், நெத்தியில் பட்டை இருக்கும், காலில் ஒரு கட்டை செருப்பு இருக்கும், இப்படி தான் ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் இவர் தான் வீரத்துறவி. இவர் எந்த காலத்தில் மழுங்க சரிச்சிக்கலை, இதை பார்த்தாலே தெரியும். அதோடு மட்டும் இல்லை, அவர் தன்னுடைய சீடரோடு உட்கார்ந்து எழுதுகிற காட்சி. நரசிம்மச்சாரி இந்த இவர் கூட நிற்கிறவர். தான் மத மாநாட்டு மேடையில் அவர் காட்சியளிப்பது. சிகாகோ மத மாநாட்டில் செப்டம்பர் 11, 1893 மேடையில் அமர்ந்திருக்கிறார். சுவாமி விவேகானந்தா ஆன் தி பிளாட்ஃபார்ம் அட் தி பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன். இதான் அவர் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்கிற பொழுது அவருக்கு வயது 30 வயது 30 தான். 30 வயது நிரம்பாத ஞான சூரியனாக காட்சியளிக்கிறார். அந்த கிரேக்க பேராசிரியர் சொல்கிறார், இந்த லெட்டரை காமிச்சா என்னை பேச அனுமதிப்பாங்களான்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி, சூரியன் தன் ஒளிக்கதிர்களை பதிச்சுவதற்கு யாரிடத்திலும் அனுமதி கேட்பதுண்டா? ஞான சூரியனாகிய நீ
உன்னுடைய அறிவு கதிர்களை பாய்ச்சுவதற்கு யாரிடமும் அனுமதி பெற தேவையில்லை, சென்று வா வென்று வான்னு தான் அனுப்பி வைக்கிறார். அந்த பேராசிரியருடைய படமும் இதில் இருக்குது, எல்லாமே துவக்கப்பட்டிருக்கு. இது பின்னால் இதான் அந்த ஹேலுங்கிற சீமாட்டி, அவருக்கு அமெரிக்காவில் வாழ்வு கொடுத்தவங்க. இவரை பல்வேறு நிலைகளில் இவர் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படுவும் காரணமாக இருந்தவங்க. ஜான் லயன், மிஸ்டர் ஜான் லயன், அதே மாதிரி ப்ரொஃபஸர் ரைட்டு, இவங்க படம்லாம் இதில் இருக்குது. இதை பின்னால் அவங்க, இது முதல் வால்யூம், இதான் முதல்ல வந்தது. அதை அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, விவேகானந்தா இன் நியூஸ் டிஸ்கவரி 2வது வால்யூம் போட்டாங்க. சுவாமி விவேகானந்தா ஹிஸ் செகண்ட் விசிட் டு தி வெஸ்ட், நியூ டிஸ்கவரிஸ் மேரி லூயிஸ் பர்த். இதை அடுத்து அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, கடைசியாக இந்த 6 வால்யூம், இந்த கீழே வச்சிரு சார் எடுத்துக்கிட்டு, அப்படியே பொன்னியின் செல்வனை படிக்கிறப்ப எந்த மாதிரி உற்சாகம் வருமோ அந்த மாதிரி உற்சாகம் வரும். அவ்வளோ சிம்பிள் அண்ட் ஸ்வீட் இங்கிலீஷ். விவேகானந்தருடைய பயணத்தின் முழு விவரங்களையும் ரொம்ப சுவைபட அருமையான ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. அவர் மேற்கொண்ட பயணத்தை பற்றிய மேப்பே முன்னால் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கட்டத்தில் எங்கெங்கே வழியெல்லாம், எகிப்துக்கு போகிறாரு, கெய்ரோவுக்கு போகிறாரு, லண்டன் போகிறாரு, எல்லாமே. இதில் ஒரு முக்கியமான செய்தி என்ன என்றால், 2வது சர்வதேச மாநாடு பிரான்சில் நடக்குது. அதற்கு போகிற பொழுது தான் நிவேதிதா அம்மையார் கூட போகிறார்கள். அப்படி அவர் 2வது முறை அவரோடு போன பொழுது திரும்பி வந்து ராமகிருஷ்ணா மட்டும் இல்லாமல் தனியாகவே விவேகானந்தர் வழியில் நிவேதிதா அம்மையார் பணியாற்றியறார்கள். அப்பொழுது அவர்கள் எழுதிய வரலாறு தான் இந்த மாஸ்டர் ஐ சாஹிப். அவருடைய வரலாறை என்னுடைய குருநாதர் என்று அவர் எழுதியிருக்கிறாங்க. நிவேதிதா, த மாஸ்டர் ஐ சாஹிப். இந்த நிவேதிதா அம்மையார் இங்கிலாந்தில் இவருடைய சீடராக மாறி இவருடைய வந்துடுறாங்க. விக்டோரியா ஹாலில் நிவேதிதாவை இவர் மார்க்ரெட் என்ற இயற்பெயர் கொண்ட இவர்களை ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நைவேத்தியம் என்ற பொருளில் நிவேதிதா என பெயர் சூட்டுகிறார். இந்த மாதிரி கிளை கம்ப்ளீட் ரோல்ஸ். நிவேதிதாவுக்கு உள்ள மிகப்பெரிய பெருமை, அவர்தான் புரட்சி கவியில் முதல் கவியாகிய பாரதியின் வாழ்க்கத்தில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியவர். 1905 காசியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு சென்ற மகாகவி பாரதி விவேகானந்தருடைய சீடராகிய நிவேதிதாவை காண விரும்பி அவரை சந்திக்க செல்கிறார். நிவேதிதா அம்மையார் பாரதியை எதிர்கொண்டு அழைத்து வந்த நோக்கத்தை கேட்கிறார். நாங்கள் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்தேன், தமிழ்நாட்டின் பிரதிநிதி என்று சொன்னவுடன் அடுத்து அவர் கேட்கிறார், உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று. இவர் எனக்கு குழந்தை 2 இருக்குங்கிறார். அப்படி என்றால் உன் மனைவியும் மக்களும் எங்கே என்று கேட்கிறார். இவர் சொன்னார், எங்கள் நாட்டில் பொது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பெண்களை அழைத்து வருவதில்லை என்று. உடனே நிவேதிதா அம்மையார் பாரதிக்கு முன்னாலே ஆவேசம் வந்தவர் போல் பேசுகிறார். என்று நீங்களெல்லாம் பெண்களை சமமாக நினைத்து
அவர்களையும் இந்த நாட்டு விடுதலையில் பங்கேற்கும்படியான செய்வீர்களோ அன்றுதான் உங்கள் நாட்டிற்கு விடுதலை கிடைக்கும். பெண்ணை இகழ்ந்தவன் தன் கண்ணை குத்திக் கொண்டான் என்று எழுது. பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்றால் இந்த மண்ணுக்கு ஏது விடுதலை என்றெல்லாம் ஆவேசமாக கருத்துக்களை எல்லாம் சொல்றார். சொல்லிக்கொண்டே வந்தவர், த குட் ஆஃப் ஆஃப் தி நேஷன் இஸ் இன் தி கிச்சன். நாட்டின் நல்ல பாதியை சமையலறையில் வைத்துவிட்டு நீங்கள் சுதந்திரத்துக்காக மாநாடு கூட்டி பேசி என்ன பயன் என்றெல்லாம் அவருக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே வந்தவர் திடீரென ஆவேசம் வந்தவர் போல் தன் மார்பின் அங்கியை கிழித்து, உங்களுக்கெல்லாம் தைரியம் வேண்டும், உங்களுக்கெல்லாம் தைரியம் வேண்டும், எங்களை போன்றவர்களை இங்கே சுடுவதற்கு என்று பேசினார். இந்த நிகழ்ச்சியை எதிர்பாராத பாரதி ஸ்தம்பித்து போய் நின்று விடுகிறான். இந்த சந்திப்பு தான் பாரதியின் வாழ்க்கையில் அடியோடு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுகிறது. அதன் பிறகு தமிழ்நாட்டிற்கு வந்த பாரதி 1908 தான் எழுதிய சுதேச கீதங்களை அவரே வெளியிடுகிறார். அந்த சுதேச கீதங்களை நிவேதிதா அம்மையாருக்கு தான் அவர் அர்ப்பணம் செய்தார். அதுக்கு அருளுக்கு நிவேதனமாய், அன்பினுக்கோர் கோயிலாய், அடியே நெஞ்சில் இருளுக்கு ஞாயிறாய், எமது உயர் நாடு நாடாம் பயிர்க்கு மழையாய், இங்கு பொருளுக்கு வரியறியா வறிஞர்க்கு பெரும் பொருளாய், புண்மைத்தாத சுருளுக்கு நெருப்பாகி விளங்கி தாய் நிவேதிதாவை தொழுது நிற்பேன் என்று பாரதி அந்த நூலை நிவேதிதாவுக்கு சற்பணிப்பிக்கின்றார். அந்த நிவேதிதாவின் சந்திப்பின் தொடர்ச்சி தான் புதுமைப்பெண். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்ற பாடலையும் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். அகுது இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்றெல்லாம் பாடுவதற்கு காரணமாக இருந்தது. ஆகவே பாரதியினுடைய இன்னொரு பார்வை உருவாவதற்கும் சமுதாயத்தில் பெண்ணினுடைய உயர்வை உணர்வதற்கும் நிவேதிதா அம்மையார் காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஆகினாலே தான் அவர் பாடுகிறான், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் பூவி பேணி வளர்த்திடு மீசம், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்திட்டால் வையம் பேதமையற்றிடும் காணீர் என்று பாடினார். இவ்வாறு பாரதி பாடுவதற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தூண்டுகோலாக இருந்தவர் நிவேதிதா. ஆகியனால்தான் ஜீவா அவர்கள் பாரதியை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் நிவேதிதாவின் ஞான புத்திரர், நிவேதிதா விவேகானந்தரின் ஞான புத்திரி. ஆகவே விவேகானந்தருடைய ஞான பேரன் பாரதி என்றெல்லாம் ஜீவா அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த விவேகானந்தரின் ஞான புத்திரியாக இருந்த நிவேதிதாவினுடைய ஞான புத்திரன் பாரதி என்று ஜீவா அவர்கள் சொல்வார்கள். ஆகவே பாரதியினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் நிவேதிதா. அந்த நிவேதிதா இங்கிலாந்து நாட்டில் விவேகானந்தருடைய சீடராக மாறி கல்கத்தாவிலே தன்னையே இந்த நாட்டின் மக்களினுடைய உயர்வுக்காக அர்ப்பணித்து கொண்டு பாடுபட்டவர். அவர் சாதாரணமாக ஒரு துறவு நிலையிலே மட்டும் இருந்து விடவில்லை. அவர் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். இந்திய நாட்டினுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம், ஃபுட்ஃபால்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி என்று சிஸ்டர் நிவேதிதா எழுதியிருக்கிறார்கள். அக்ரசிவ் ஹிந்துசியம், இந்த இந்து மதம் என்பது ஏதோ சனாதன தர்மங்களை மட்டும் போதிக்கின்ற ஒன்று அல்ல, இது ஒரு அக்ரசிவ் ஹிந்துசியம் என்றெல்லாம் எழுதினார். ஆகவே நிவேதிதாவை நாம் மறந்துவிட்டோம். காலப்போக்கில் விவேகானந்தரை விட வெறும் பூஜை பொருளாக மாற்றிவிட்டு ராமகிருஷ்ணருடைய அருள்மொழியை மட்டுமே நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அதுவும் ராமகிருஷ்ணருடைய அந்த புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் எடுத்து நாம் மக்களிடத்தில் சொல்வது இல்லை. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று விவேகானந்தருக்கு உணர்த்திய ராமகிருஷ்ணருடைய வழியில் நாம் நடக்க வேண்டுமென்றால் இந்த மூல நூட்களை மட்டும் படித்தால் போதும். தமிழிலே அந்த காலத்தில் பாரதியின் நண்பராக விளங்கிய சுப்பிரமணிய சிவா அவர்கள் விவேகானந்தரை தமிழ்நாட்டில் பரப்புவதற்கு மூல காரணமாக இருந்தார். சுப்பிரமணிய சிவா அவர்கள் விவேகானந்தருடைய வாழ்க்கையை எழுதியிருக்கிறார்கள். அவர் எழுதிய அந்த வரலாற்று நூல் விவேகானந்த சுவாமிகள் திவ்ய சரித்திரம் சுப்பிரமணிய சிவம்
இது இது 1923ஆம் ஆண்டு சென்னை ரிப்பன் அச்சகத்தில் வெளியிடப்பட்டது, மறுபதிப்பு செய்யப்பட்டதெல்லாம் இருக்குது. இந்த சுப்பிரமணிய சிவா எழுதிய நூல்கள் ராமகிருஷ்ண விஜயம், ராமகிருஷ்ணனுடைய பொன்மொழிகள், அருண்மொழிகள், இவையெல்லாம் சுப்பிரமணிய சிவா தான் முதல்ல வெளியிட்டார். சிகாகோ சொற்பொழிவை விபுலானந்த அடிகள் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த விவேகானந்த ஞான தீபத்தின் முதலாவதாக இருப்பது அந்த சிகாகோ பிரசங்கம். அதை மொழிபெயர்த்தவர் விபுலானந்த அடிகள். இந்த விவேகானந்தரின் சொற்பொழிவுகளின் அவருடைய மொத்த த கம்ப்ளீட் ஹவுஸ் ஆஃப் விவேகானந்தாவினுடைய மொழியாக்கம் தான் சுவாமி விவேகானந்தரின் ஞான தீபம். இது 1963இல் தமிழக அரசு காமராஜர் ஆட்சியின் காலத்தில் சுப்பிரமணியன் கல்வி அமைச்சராக இருந்தபோது இந்த 10 தொகுதிகளை வெளியிட்டன. இந்த 10 தொகுதிகளில் விவேகானந்தருடைய எழுத்தும் பேச்சும் முழுக்க இருக்கிறது. இது அந்த காலத்தில் ஒவ்வொன்றும் 500 பக்கம், 400-500 பக்கம் இருக்கும். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த 4000 பக்கங்களையும் தமிழில் மொழிபெயர்த்து 10 தொகுதிகளாக வெளியிட்டார்கள். இது அப்பொழுது 50 ரூபா. பள்ளி ஆசிரியர்களுக்கெல்லாம் இதில் ஒரு 1/3 டிஸ்கவுண்ட் வேறு உண்டு. 33 ரூபாய்க்கோ என்னமோ வாங்கினதா நினைவு. காமராஜர் செய்த இன்னொரு பெரிய காரியம், இந்த நூல்களை எல்லாம் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொன்றும் 500 பக்கம் கொண்ட தொகுதியாக இருந்தால் சரிப்படாதுன்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதியும் 3 பிரிவாக போட்டார். அதான் இது பள்ளி மாணவர்களுக்காக அரசாங்கமே செய்த ஒரு ஏற்பாடு. சுவாமி விவேகானந்தரின் ஞான தீபம் சுடர் 3 பாகம் 2. இதில் அந்த குறிப்பாக அவருடைய சிறப்பான படங்கள் இதெல்லாம் இருக்கும். சுடர் 3 பாகம் 3 எப்படி ஒவ்வொரு தொகுதியும் 3 பாகமாக பிரித்து 30 வால்யூம். இந்த 30 வால்யூம் இதே வேலை தான். இந்த 30 வால்யூம் தான் இது. எல்லாம் ரெக்ஸின் பெயிண்ட்டு. இப்போ லேட்டஸ்ட்டு விவேகானந்தருடைய தொகுப்பு இது, சுவாமி விவேகானந்தரின் ஞான தீபம். இப்போ இது அவருடைய கடிதங்கள் வேறு சில எல்லாம் சேர்த்து 11 வால்யூமாக போட்டிருக்காங்க, 10 வால்யூமை. அடுத்து இந்த நூற்றாண்டு விழா பதிப்பாக காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணாவை பைபிள் எடிஷன் ரொம்ப மலிவான விலையில் இதை கொடுத்தாங்க. ஒரே வால்யூம், பெரிய வால்யூமாக இருக்கிற இதையே இந்த மாதிரி பைபிள் எடிஷனாக போட்டாங்க. இதுதான் இவங்களுடைய சிறப்பு. ராமகிருஷ்ணா நிறுவனம் இந்த நூல்களை எல்லாம் எளிய மக்கள் வாங்கி படிப்பதற்கு ஏற்ப மலிவான விலையிலும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்து விவேகானந்தருடைய இந்த அறப்பணியினுடைய தொடர்ச்சியாக இந்த ராமகிருஷ்ணா மிஷனும் மடமும் சேர்ந்து ராமகிருஷ்ணருடைய நூற்றாண்டு விழாவின் போது த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா என்று சொல்லி ஒரு பெரிய தலைப்பில் இத்தகைய நூல்களை வெளியிட்டார்கள். த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா. இது ஆரம்ப காலத்தில் இருந்து நம் இந்தியாவினுடைய பழைய வரலாற்றிலிருந்து, வேத காலத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு துறையிலும் தேர்ந்த அறிஞர்களை கொண்டு அதை பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளை கொண்ட நூல். இது இப்போ 8 தொகுதியாக வந்திருக்கிறது. மாடியில் இருக்குது புதிய தொகுதி. ஆரம்பத்தில் 3 தொகுதி போட்டாங்க. இங்கே இருக்குது 3 தொகுதியும். அதுக்கு பிறகு 6 தொகுதியாச்சு. இப்போ 8 தொகுதியாக போட்டிருக்காங்க. இதான் முதல்ல வந்த பதிப்பு. 36லே வந்தது வால்யூம் 2. எல்லாம் பழசாகி புத்தகம் பூச்சி வந்துடுச்சு. ஸ்ரீ ராமகிருஷ்ணா சென்டினரி மெமோரியல் வால்யூம் 2 கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா. ராமகிருஷ்ணா சென்டினரி கமிட்டி பேலூர் மட் கல்கட்டான்னு இருக்கும். 3 வால்யூம். இதெல்லாம் இது வெறுமே பஜனை மடமாட்டம் ஆக்கிடல விவேகானந்தர். அவர் இது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை திட்டமிட்டு கல்லூரிகளும் ஆஸ்பத்திரிகளும்
அறிவை புகட்டுகின்ற நூல்களும் இந்த வரலாற்று நூல்களிலே அபூத கற்பனைகளோ அற்புதங்களோ அதிசயங்களோ நுழைந்து விடாமல் யதார்த்தமாக அப்படியே நிதர்சனமான உண்மைகளை எழுதுகிற வரலாறாக இது எழுதுவதற்கும் காரணம் சுவாமி விவேகானந்தர் அந்த தன்னுடைய குருநாதர் பேராலே உருவாக்கிய அந்த மடம், அந்த மிஷனரி, அந்த ஆசிரமம் இவற்றினுடைய திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்தது தான். இது நூற்றாண்டு விழாவின் போது துவக்கப்பட்டது. இதில் யோகி சுத்தானந்த பாரதியாரிலிருந்து நீலகண்ட சாஸ்திரியிலிருந்து பல்வேறு அறிஞர்கள் நம் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். நிரம்ப அரிய படங்களை கொண்ட ஒரு தொகுப்பு இது. இன்றும் இப்பொழுதும் கிடைக்கிறது. இதை இப்போ ராமகிருஷ்ணா மடத்தில் முதல் 6 தொகுதிகளை 1000 ரூபாய்க்கும் 7-8 தொகுதியை 800 ரூபாய்க்கு 1800 ரூபாய்க்கு ஏறத்தாழ ஒரு 6000 பக்கம் கொண்ட நூல்களை கொடுக்கிறார்கள். அது நம்முடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா என்றால் நம்முடைய பண்பாட்டினுடைய வரலாற்றினுடைய தொகுப்பு அது. இது யாரோ ஒரு தனி நபரோ ஒரு குழுவாக இல்லை, ஒவ்வொரு துறை சார்ந்த அறிஞர்களும் அது உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களிடத்தில் இந்த தலைப்பை கொடுத்து எழுத சொல்லி அதை இதில் தொகுத்து போட்டு இருக்கிறார்கள். இதற்கு இந்திய வரலாற்றை எழுதிய மஜும்தார் சீஃப் எடிட்டராக இருந்திருக்காரு, நீலகண்ட சாஸ்திரி சீஃப் எடிட்டராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு துறை அறிஞர்களெல்லாம் பதிப்பாசிரியராக துவக்கப்பட்ட இந்த நூல் தற்போது 8 தொகுதிகளாக இருக்கிறது. ஆகவே அந்த காலத்திலேயே தமிழ்நாட்டில் 1893 அவர் சிகாகோவில் பேசுகிறார். 96 தமிழில் இங்கே வந்துருச்சு. இந்தியாவில் தமிழகத்தில் சுப்பிரமணிய சிவா ஏறத்தாழ இவரை பற்றி பல நூல்கள் எழுதியிருக்கிறார். அதோடு மட்டுமில்லை, இந்த ஐஜி ஆஃபீஸுக்கு எதிர்த்தாப்பில் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் அவர் வந்து ஒரு டேபிளை தன் சீடர்களை கொண்டு தூக்கி வர செய்து அந்த டேபிள் மேலே ஏறி நின்று கொண்டு தன் கைத்தடியால் அந்த மேஜையை பல முறை ஓங்கி தட்டிவிட்டு பாரதியின் பாடலை உறக்க பாடுவார். அதன் பிறகு கூட்டம் கூடிய பிறகு விவேகானந்தரை பற்றி, ராமகிருஷ்ணரை பற்றி, நம்முடைய நாட்டினுடைய அடிமை மோகம் ஒழிய வேண்டிய அவசியத்தை பற்றியும், திலகரும் மற்றவர்களும் போராடுகிற அந்த போராட்டத்தை பற்றியும் பேசுவாராம். தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் திலகர் திடல்னு ஒன்று இருக்கும். தஞ்சாவூரில் ஒரு திலகர் திடல், புதுக்கோட்டையில் ஒரு திலகர் திடல், மெட்ராஸில் ஒரு திலகர் திடல். இதையெல்லாம் வைத்தவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. அவர் வஉசியினுடைய உற்ற நண்பர், பாரதியாருடைய நெருங்கிய தோழர். அந்த ஞானபானுவிலும் பாரதியாருடைய கவிதைகள் எல்லாம் வந்திருக்கு. அந்த சுப்பிரமணிய சிவா தான் ராமகிருஷ்ண விஜயம், விவேகானந்தரின் வீர முழக்கம் போன்ற நூல்களை எல்லாம் எழுதுறது. இந்த புத்தகம் நீங்கள் ஆனந்தபோதினி பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் கடைசி பக்கத்தில் ராமகிருஷ்ணருடைய விஜயமும் விவேகானந்தருடைய சரிதமும் இருக்கும். இதுதான் ஸ்ரீமத் விவேகானந்த சுவாமிகள் விரிவான திவ்ய சரித்திரம். இது 3ஆம் பதிப்பு. திருச்சிரபுரம் தேசிய கலாசாலை தமிழாசிரியர் உறையூர் SV வரதராஜாயங்கார் எழுதியது. ஆனந்தபோதினி பத்திராதிபர் முனிசாமி முதலியார் அவர்களால் வெளியிடப்பட்டது 1952. இது ஆனந்தபோதினி பிரசுராலயம் 1920 வெளியிட்டுட்டது. இதன் முதல் பதிப்பு ரொம்ப முக்கியமானது. இது 1929 முதல் பதிப்பு வந்திருக்கு. ரொம்ப விரிவான சரித்திரம். ஏறத்தாழ ஒரு 730 பக்கத்தில் சுவாமி விவேகானந்தர் ஜீவிய சரித்திரம். அடுத்து இந்த விவேகானந்தருடைய ஆயிரத்தி 1930 வந்த இன்னொரு சரித்திரம். இது ராமகிருஷ்ண தேவரின் திவ்ய சரித்திரம்னு. இது அதை விட அதிக பதிப்பு, 936 பக்கம். ஆகவே தமிழ்நாட்டில் அவருடைய பெயரால் பல அமைப்புகள் தோன்றுவதற்கும் பல நூல்கள் வெளிவருவதற்கும் விடுதலை வீரர்களும் வஉசி, பாரதி, சுப்பிரமணிய சிவா போன்றவர்களெல்லாம் தங்களால் ஆன கைங்கரியத்தை செய்திருக்கிறார்கள். விவேகானந்தருடைய இயக்கம் மேலும் வளருவதற்கு திருப்பராத்துறையில் இருந்த நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் சுப்பிரமணியத்தினுடைய சித்தப்பா சித்பானந்த சுவாமிகள் தபோவனம், ராமகிருஷ்ண தபோவனம் என்பதை காவேரி கரையில் குளித்தலைக்கு போவதற்கு முன்னால்
ராமகிருஷ்ண தபோனன்னு அவரை இதை ஆரம்பித்தார். அவர்களுடைய தர்ம சக்கரங்கிற பத்திரிகையும் அவருடைய வெளியீடுகளும் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அவர் எழுதிய கீதை உரை, திருவாசக உரை, தாய்மானார் பாடல் பதிப்பு மற்றும் ராமகிருஷ்ண விவேகானந்தரை பற்றிய ஏராளமான நூல்கள் எல்லாம் ராமகிருஷ்ண தபோனம் வெளியிட்டு வருகிறது. அவர்கள் கல்லூரிகள் சாரதா கல்லூரி, பெண்கள் கல்லூரி, திருவாடானையில் கல்லூரி, சோழவந்தானில் எல்லாம் கல்லூரி நடத்தி வருகிறார்கள். விவேகானந்தருடைய தாக்கம் என்பது இந்தியாவில் இன்றும் அந்த வீச்சு இருந்து கொண்டு இருக்கிறது. அதன் பயனாக ஒரு எழுச்சியுற்ற இந்தியாவை, ஒரு விழிப்புற்ற பாரதத்தை இன்று நாம் பார்க்க முடிகிறது என்றால் அதற்கு மூல காரணமாக இருந்தவர் சுவாமி விவேகானந்தர். அவருடைய நூல்களின் தொகுப்பின் பல்வேறு பதிப்புகள் இந்த ரேக்கில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த ஒரு மனிதனுடைய உண்மையான உள்ளத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவன் கடிதத்தை தான் படிக்கணும். நீங்கள் யாரும் தன் கடிதத்தில் ஒளிவரைவு இல்லாமல் தன் நெருங்கிய நண்பர்களுக்கு எழுதுவார்கள். அவ்வாறு வந்தது தான் இந்த லெட்டர்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. இதில் இருந்து தான் அவர் இங்கர்சாலை சந்தித்தது, வேறு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியனில் முதல் நாள் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் தன் நண்பர்களுக்கு எழுதுவதெல்லாம் இதிலிருந்து தான் தெரிந்து கொள்ள முடியும். இது விவேகானந்தரின் கடிதங்கள் என்ற தலைப்பில் தனி நூலாகவும் வந்திருக்கிறது. அடுத்து விவேகானந்தருடைய இன்னொரு சிறப்பு, அவர் தனியாக உட்கார்ந்து எழுதியதுங்கிறது ரெண்டு தான். ஒன்று தௌசண்ட் ஐலண்ட் பார்க்ஸில் அவர் பேசியது, அப்போ எழுதின குறிப்பு. கல்லூரியில் படிக்கிறப்ப இந்த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டை தாமஸ் கெம்பீஸ் பைபிளுக்கு அடித்து கிறிஸ்துவல் போட்டிக்கிட்ட அந்த நூலினுடைய மொழிபெயர்ப்பு. மற்றவை எல்லாம் அவருடைய பேச்சு தான். அது கசின்ஸுங்கிற தம்பதியர் தான் அதை குறிப்பெடுத்து புத்தகமாக்கி விவேகானந்தர் இடத்துல காட்டி புத்தகமாக போட்டாங்க. அவங்க இல்லைன்னா குட்வின்கிறவர், அந்த தம்பதியர் இல்லைன்னா விவேகானந்தருடைய இந்த எழுத்துக்கள்லாம் தொகுக்கப்பட்டிருக்க கஷ்டம். அப்படி தங்களையே அர்ப்பணித்து கொண்ட அந்த மேல்நாட்டு சீடர் தான் இவையெல்லாம் தொகுப்பதற்கு காரணம். அப்படி அவர் இந்தியாவுக்கு வந்து திரும்பிய போது அவருடனே பல அமெரிக்கர்களும் இங்கிலாந்து நாட்டு வெள்ளைக்காரர்களும் வந்தார்கள். அப்படி அவர் கொழும்பில் வந்து அப்போ கப்பலில் இறங்கி இந்தியாவுக்கு அந்த இமயமலை அடிவாரம் வரைக்கும், அல்மோரா வரைக்கும் போனார். எல்லா இடங்களிலும் அவருக்கு திரளான மக்கள் கூடி வரவேற்று வாழ்த்துக்கள்லாம் தெரிவிக்கிறார்கள், வரவேற்பதெல்லாம் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் பேசிய பேச்சு தான் த ஹிந்து பைபிள்னு சொல்லுவாங்க. அவர் பேசிய பேச்சு அது லெக்சர்ஸ் ஃப்ரம் கொழும்பு டு அல்மோரான்னு பேர். இது அவினாசலிங்கம் செட்டியார் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். விவேகானந்தரின் வீர முழக்கம் இது அவருடைய புரட்சிகரமான கருத்துக்களையும் இளைஞர்களை நோக்கி அவர் விடுத்த வேண்டுகோளும் இதில் அமைந்திருக்கிறது. சென்னையில் ஐஸ் ஹவுஸில் தான் தங்கியிருந்தார். ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய விருந்தினராக ராமேஸ்வரத்தில் அவர் 2 நாள் தங்கியிருக்கிறார். அங்கே இறங்கி விட்டு தான் அதுக்கப்புறம் ராமநாதபுரத்து ராஜாவிடத்தில் வரார். ராமநாதபுரத்தில் அவருடைய குதிரை பூட்டிய ரதத்தில் அழைத்து வருகிற பொழுது அந்த குதிரைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு தமிழ்நாட்டு அன்பர்களே அந்த ரதத்தை பிடித்து இழுத்து வந்து அவரை வரவேற்கிறார்கள். அதே போல் முதல்ல ராமேஸ்வரத்தில் வந்து இறங்கின உடனே அந்த கோயிலுக்கு நின்று பேசியிருக்கிறார். அந்த பேச்சு அந்த கோயிலில் நுழைந்த உடனே அந்த வாசல்லையே கல் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டு 1963 நம்முடைய ராஷ்டிரபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். அவர் முதல் சொற்பொழிவு அங்கே தான். அடுத்து விவேகானந்தர் அந்த குறிப்பேட்டில் எழுதின அந்த இதை கல்வெட்டில் அப்படியே பெருசு பண்ணி வச்சுருக்காங்க. சுவாமி விவேகானந்தன் அவர் கையெழுத்து போட்டது அந்த ஃபேக்சிமிலே அங்கே இருக்குது. அவர் ராமநாதபுர ராஜாவினுடைய அந்த தோட்டத்தில், அவர் பங்களாவில் அவர் தங்கி இருந்தது. தியான நிலையில் அவர் அமர்ந்திருப்பதோ அருகில் பூட்ஸு பேண்ட்டு சூட்டோட ராமநாதபுர ராஜா வெங்கல சிலையும் இருக்குது. நீங்கள் ராமேஸ்வரம் சென்றால் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் அது. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. வடக்கு பக்கம் இருக்குது. இங்கே தானே வந்து முதல்ல இறங்கினார். அவர் எங்கே தங்கினார்னா, அங்கே இருக்கிறவங்க ஒரு சிலர் ராமகிருஷ்ணரா விவேகானந்தரா எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்கய்யா, இந்த பழைய ஆளுங்களை போய் கேளுங்கிறாங்க. நான் அதுக்கு ஒரு நாள் பூரா சுற்றி கடைசியை தான் கண்டுபிடிச்சேன். அதை இப்போ நிர்வகிப்பது
நம்முடைய திருச்சி திருப்பராத்துறை தபோவனத்தினுடைய சித்பானந்த ஆசிரமம் தான் அதை நிர்வகித்து கொண்டிருக்கிறது. அங்கே இளைஞர்களுக்கெல்லாம் பயிற்சி எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அங்கே விவேகானந்தருடைய வாழ்க்கையை சித்தரிக்கின்ற ஓவியங்கள் எல்லாம் அந்த பங்களாவில் சித்தரித்து அதை விவேகானந்தருடைய இதாகவே மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதுவும் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அவர் அப்பொழுதெல்லாம் போட் மெயில் தான், தஞ்சாவூர் வழியாக சென்னை செல்கின்ற ரயில் தான் உண்டு. அதனால் விவேகானந்தர் இந்த புதுக்கோட்டை வழியாக கும்பகோணத்தில் போய் பேசியிருக்கிறாரு, இப்படியே போகிற இடம்லாம் பேசியிருக்கிறாரு. கடைசியில் சென்னையில் ஐஸ் ஹவுஸில் தங்கியிருக்கிறார். சென்னையில் அங்கே இளைஞர்களெல்லாம் அவரை ரதத்தில் உட்கார வைத்து சட்டக்கல்லூரி மாணவர்களெல்லாம் இழுத்து வந்ததாக வரலாறு உண்டு. அந்த ஐஸ் ஹவுஸை இப்போ சென்ற முறை முதலமைச்சராக இருந்தவர் அதை 100 ஆண்டுக்கு லீஸாக ராமகிருஷ்ணா மடத்திலே கொடுத்து அங்கே ஒளி காட்சிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இவர் 97 இங்கே வந்தபொழுது ராஜாஜி அவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார் சட்டக்கல்லூரியில். அப்பொழுது ராஜாஜி அவரை காண விரும்பி சென்றபோது அந்த ஐஸ் ஹவுஸுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற கடலை காட்டி ராஜாஜியின் இடத்துல அவர் கேட்கிறார், இந்த கடல் ஏன் நீல நிறமாக இருக்கிறதுன்னு. அதற்கு ராஜாஜி சொன்ன பதிலை பார்த்துவிட்டு நீ வருங்காலத்தில் மிகப்பெரிய ஆளாக வருவான்னு ஆசீர்வதித்திருக்கிறார். ராஜாஜி அவரை சந்திச்சிருக்கிறார் இளமையிலேயே கல்லூரி நாட்களில். ஆகவே பல வரலாற்று செய்திகள், முழுமையான வரலாற்று பதிவுகள் அவருக்கு உண்டு. 1863 ஜனவரி 12 பிறந்த அவர் ஜூலை 4 1902 39 வயது நிறைவடைவதற்கு முன்னாலே இயற்கை எழுதினார். அவர் பணியாற்றிய காலம் அந்த 93லேருந்து 97, அந்த ஒரு 4.5 வருஷம்தான். அதுக்கப்புறம் பின்னால் தட்சிணேஸ்வரத்தில் அந்த ராமகிருஷ்ணா மடத்தை தோற்றுவித்து அதை உருவாக்கியது தான். ஆனால் பேசிய பணி உலகமெல்லாம் சென்று அவர் ஆற்றிய பணிங்கிறது இந்த 4.25 வருஷம்தான், 4.5 வருஷம்தான். மொத்தத்தில் ஒரு 5 வருஷம்னு சொல்லலாம். அப்பொழுது அவருக்கு வயது 30லேருந்து 35 வயசு, 36 வயசு. ஒரு மாபெரும் ஞானி தன்னுடைய 30லேருந்து 36 வயதுக்குள்ளாக உலகமெல்லாம் நம் நாட்டினுடைய பெருமையை பரவச் செய்து, உலகமெல்லாம் நம்முடைய ஞான செல்வத்தினுடைய பெருமையை உயர்வை அறியச் செய்த பெருமை சுவாமி விவேகானந்தருக்கு தான் உண்டு. அதற்கு முன்னால் நம் நாட்டை பற்றி மேலை நாட்டார் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால், ஆற்றிலே ஓடுகிற நீரை குவளையில் முண்டு கூட குடிக்க தெரியாதவர்கள், விலங்குகளைப் போல 4 கால்களால் சென்று தண்ணீரை ஓடுகிற நீரை நக்கி குடித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை, பெண் குழந்தைகளை ஆற்றிலே வீசி எறிந்து முதலைகளுக்கு பலியிடுகிறார்கள். இல்லை என்றால் மரத்திலே காட்டிலே ஒரு தொட்டிலே கட்டு காக்கைக்கும் மற்ற பறவைகளுக்கும் அதை உணவாக விட்டு விடுகிறார்கள் என்றெல்லாம் பொய்யான மூட நம்பிக்கையோடு வாழ்கிற ஒரு முட்டாள் சமுதாயமாக நம்மை உலகமெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில், அறிவார்ந்த சமுதாயம் இது பெரிய ஞான பூமி என்பதை உலகமெல்லாம் அறிய செய்தவர் சுவாமி விவேகானந்தர். இந்த யூனிவர்சல் காஸ்பெல்னு ரோமன் ரோலண்ட் எழுதுனது முதல் நூல். இது இப்போ தமிழ்லேயும் வந்திருக்கு. எடுத்துட்டீங்களே. அடுத்து அவர் இந்தியாவில் அமெரிக்கா செல்வதற்கு முன்னால் பல இடங்களில் சுற்றி வந்தார். அப்படி வருகிற போது அவர் திலகரை சந்தித்திருக்கிறார், மற்றுமுள்ள பெரியவர்களெல்லாம் சந்தித்தார். அதெல்லாம் ரெமினிசன்சஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா என்ற நூலாக வந்திருக்கிறது. அதை படித்தாலே அவருடைய முழுமையான வரலாறை நாம் தெரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் கணேசன் கம்பெனி செய்த அரும்பணியை நாம் இப்பொழுது நினைக்காமல் இருக்க முடியாது. சுவாமி விவேகானந்தா a selection of his speeches and writings with 5 portraits அப்படின்னு அப்பயே கணேசன் கம்பெனி வெளியிட்ட அருமையான ஒரு தொகுப்பு இது. இது ஏறத்தாழ 600 பக்கத்துக்கு மேலே இருக்கும். இந்த பெரும் நூலை கணேசன் கம்பெனி போடாத அரிய நூலே இல்லை. அருட்புணலை என்று ரா கணபதி அவர்கள் 60களில் விவேகானந்தருடைய பெருமை
தமிழகம் மீண்டும் அறிந்து கொள்வதற்கு உதவியாக அறிவுக்கணலே அருட்புணலே என்ற நூலை வெளியிட்டார். கல்கியில் விவேகானந்தரின் நூற்றாண்டு விழாவின் போது விவேகானந்தரையும் அவர் குருநாதர் ராமகிருஷ்ணரை பற்றியும் அறிவுக்கணலே அருட்புணலே என்று ரா கணபதி அவர்கள் எழுதிய கல்கியில் எழுதிய நூலின் தொகுப்பு இது. அது மிக சிறப்பான முறையில் ரா கணபதி அவருடைய கருத்துக்களை எல்லாம் கல்கியில் தொடராக எழுதினார். இது அன்றைய மிக பரபரப்பாக கல்கியில் படிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல். எல்லாவற்றுக்கும் மேலாக ராமகிருஷ்ணா மடத்தார் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க, அவர் வகுத்த திட்டத்திற்கு இணங்க திரு அருள் மொழி என்று தமிழில் இருக்கக்கூடிய சைவ வைஷ்ணவ கருத்துக்கள் மட்டுமின்றி ராமகிருஷ்ணர் போதித்த பக்தி நெறி பற்றியும் வேறு சில செய்திகளையும் இந்த நூலில் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு அரிய தொகுப்பு. ஆழ்வாளர்களுடைய 4000 திவ்ய பிரபந்தத்தையோ 12 திருமுறையோ படிக்க இயலாதவர்கள் இதில் உள்ள இந்த தொகுப்பை படித்தால் போதும். திரு அருள் மொழி என்று இதற்கு தலைப்பு. அருமையான ஒரு தொகுப்பு. இதையும் ராமகிருஷ்ணா மடம் மத மாச்சரியத்திற்கு அப்பாற்பட்டு எல்லாம் ஒன்றே, ஒருவனே குலம், ஒன்றே தேவன் என்ற கருத்தை வலியுறுத்துகிற முறையில் திரு அருள் மொழி என்று சேர்த்திருக்கிறார்கள். அத்தகைய வழிக்கு வழிகாட்டியாக இருந்த ராமகிருஷ்ணருடைய பக்தி நெறியையும் பல சமயங்கள் போதிக்கும் பக்தி நெறியையும் இதில் சுருக்கமாக விளக்கமாகவும் எழுதியிருக்கிறார்கள்.